சிவாய. ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த கொங்கு சொந்தங்களே, உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. இன்று 109வது காணொளி தொகுப்பு. ஆம், நமது சொந்தங்களுக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காணொளி என்றால் அது மிகையாகாது. ஒவ்வொரு காணொளியும் நமக்கு புத்துணர்ச்சி கொடுத்தாலும் இந்த காணொளி ஒரு சிறப்பான காணொளி. என்ன காரணம் என்றால், நமது 109வது காணொளி தொகுப்பு இன்றைய பொழுதில் நிறைய சொந்தங்கள் முக்கியமாக சில்லறை வணிகத்திலும் மற்றும் புது வியாபார யுக்திகளை தேடிக்கொண்டிருக்கும் இந்த கொரோனா தொற்று காலத்திற்கு பிறகு உள்ள வியாபார மந்தநிலை சூழ்நிலையிலும் கருத்தில் கொண்டு நமது கேபிஎன் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தலைப்பானது இன்று உங்களுக்கு கண்டிப்பாக புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நாம் இன்றைய தலைப்பிற்கும் இன்றைய காணொளி நிகழ்விற்கும் செல்லுவதற்கு முன்னர் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து கொங்கு சொந்தங்களையும் நமது கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சவுத் இந்தியா கொங்கு பிசினஸ் அசோசியேஷன் சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியாவும் கேபிஎன் USA இணைந்து நடத்தும் இந்த 109வது காணொளி தொகுப்பிற்கு நமது சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என்று உளமாற வரவேற்பது உங்களது வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, ஒவ்வொரு முத்தாய்ப்பான காணொளியிலும் நமக்கு முத்தாய்ப்பான சிறப்பு விருந்தினர்கள் வந்து கலந்து கொண்டு புதிய விஷயங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் நமது தொழில் வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள நல்ல உடல்நிலை காத்துக் கொள்வதிலும் அருமையான குடும்ப சுமூக உறவுகளை பேணி காப்பதற்காக குடும்ப நல்லுறவைகளையும் கொண்டு செல்வதற்கு அனைத்தையும் நமது கேபிஎன் குழுமத்தினால் நமது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு முக்கிய சிறப்பு விருந்தினர்களும் நமக்கு நல்வழி காட்டிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருக்கும் திரு VT அமர்நாத், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் தி சவுத் இந்தியன் காஃபி ஹவுஸ் அவர்களை உங்களின் சார்பாகவும் நமது கேபிஎன் குழுமம் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். சொந்தங்களே, இன்றைய தலைப்பு காஃபி, உணவு மற்றும் சில்லறை வணிகம், அதாவது பிசினஸ் அபவுட் காஃபி, ஃபுட் அண்ட் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி என்ற இந்த தலைப்பில் நாம் இன்று புதிய வியாபார யுக்திகளையும் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூலம் இந்த தொழில் எவ்வாறு எதிர்காலத்தில் மிகப்பெரிய தொழிலாக ஒரு வாய்ப்புகளை நமக்கு கொடுக்க போகிறது என்பதையும், இந்த சில்லறை வணிகத்தில் எந்த அளவிற்கு நமக்கு முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள இன்றைய முக்கியமான உலக கோப்பை கிரிக்கெட் நடந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்திலும் தொழில் வாய்ப்புகளை நாம் எந்த தருணத்திலும் விட்டு கொடுக்காமல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு குழுமியிருக்கும் அனைத்து சொந்தங்களையும் பார்த்து மனப்பூர்வமாக உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க உங்களை வருக வருக என்று வரவேற்றும் இந்த மாதிரி தருணத்திலும் நமது காணொளியின் தொகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நமது சொந்தங்களை ஒரு சபாஷ் சொல்லி இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு முன்னுரை உங்களுக்காக நான் தெரிவிக்க விளைகின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு VT அமர்நாத் அவர்கள் காங்கயம், அதாவது திருப்பூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கயத்தில் அவருடைய குழந்தை பருவத்தையும் பள்ளி படிப்பையும் முடித்து பிறகு BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்து மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MBA அதையும் வெற்றிகரமாக முடித்து தற்போது PhD ஸ்காலராக நியூரோ மார்க்கெட்டிங் இன் ரீட்டைல் செக்டர் என்ற துறையில் அவர் PhD படிப்பை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். டாக்டரேட் வாங்குவதற்கு அவர் தேர்ந்தெடுக்க
அந்த தலைப்பே நமது இன்றைய காணொளி தொகுப்பிற்கும் நிறைய விஷயங்களை நமக்கு அள்ளித்தரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அவர் இந்தியாவில் புகழ்பெற்ற வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய Naukri.com என்ற இணையதள சேவை கொடுக்கக்கூடிய அந்த ஜாப் போர்ட்டல் கம்பெனியில் திறன்பட வேலை செய்த ஒரு அனுபவத்தையும், பிறகு அமெரிக்க நாட்டில் 180 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம், அதாவது டன் அண்ட் பிராட்ஸ்ட்ரீட் என்ற அந்த நிறுவனத்தில் உலக அளவில் மிகப்பெரிய தொழில் முனைவோர்களுக்கும் அந்த தொழில் சார்ந்த நிறுவனங்களின் மிகப்பெரிய அளவிலான அவர்களுடைய ஆவணங்களையும் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்த அனுபவத்தையும் வைத்து, இன்று ஒரு தொழில் முனைவோராக ஒரு தொழிலில் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த உந்து சக்தியை தன்னகத்தே கொண்டு அதை முன்னெடுத்தும் அதில் வெற்றியும் கண்டு இன்று நம்முடன் அந்த வெற்றி பாதையை நமக்கு பகிர்ந்தளிக்க வந்துள்ள இன்றைய சிறப்பு விருந்தினர், தொழிலை தாண்டி அதீதமாக ஒவ்வொரு ஊருக்கு டிராவலிங், அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் விஜயம் செய்து அந்த ஊரை பற்றி தெரிந்து கொள்வதிலும், ட்ரெக்கிங் எனப்படும் மலைகள் ஏறி காடுகளை கடந்து இயற்கையை ரசித்து அதில் அளவலாவிய அனுபவங்களை பெற்றும், தொழிலை தாண்டியும் ஒரு விளையாட்டு வீரராக, அதாவது பேட்மிண்டன் பிளேயராகவும் அவர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். 8 வருடங்களுக்கு மேற்பட்ட இந்த காஃபி ப்ரூயிங் பிசினஸில் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தையும் தன்னகத்தே வைத்துக் கொண்டு செயின் ஆஃப் காஃபி அவுட்லெட்ஸ் கோயம்புத்தூர் மற்றும் சென்னையில் தி சவுத் இந்தியன் காஃபி ஹவுஸ் என்ற பெயரில் வெற்றிகரமாக நடத்தி வருபவர்தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு வி.டி. அமர்நாத், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் தி சவுத் இந்தியன் காஃபி ஹவுஸ் அவர்களை மீண்டும் ஒரு முறை நமது KBN 109வது காணொளி தொகுப்பிற்கு வரவேற்று அவரை பற்றிய ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக இதோ வருகின்றது. சொந்தங்களே, Why doesn't filter coffee ever get invited to parties? Because they always get filtered out. 2 cups a day keeps a cancer away. According to American Cancer Society, coffee helps us to improve our productivity, keeps us high, helps stay away from cancer. Hello everyone, I'm Amarnath, founder of the South Indian Coffee House. And I hail from a traditional South Indian family who has been growing in this industry for more than a decade. We, the South Indian Coffee House, ensure that best of our services percolates from the top to the bottom. I have an engineering and MBA degree with a good degree of a filter coffee. We handpick the beans from vendors who use sustainable farming practices. Beans are then roasted and blended to create an unique flavor as per the customer's needs. Our goal is to fill your stomach between your meals. At 11 a.m., you can have your crunchy, high-fiber medu vada soaked in spicy sambar. At a reasonable price, we provide a quality coffee and healthy snacks. That too, a traditional South Indian snacks at your desk. It's 4 p.m. Yes, it's a hungry time. Come to us, we will serve you mini idlis with protein-rich sambar. Idli is one of the healthiest food in the world and recommended by several organizations including WHO. Kutti Pasi Naraya Rusi. Yes, we spread and speak our aroma through all our branches. அருமை. இந்த காணொளியை பார்க்கும் பொழுதே நாவில் எச்சில் ஊறுகிறது. அந்த மெதுவடையும் ருசிமிக்க சாம்பாரையும் அதன் சுவைத்துக் கொண்டே அந்த சவுத் இந்தியன் காஃபி ஹவுஸில் ஃப்ரெஷ்லி ப்ரூட் காஃபியையும் சுவைத்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த காணொளி தொகுப்பை பார்த்தாலே நமது சொந்தங்களுக்கு தெரியும். கால நேரம் கடத்தாமல் இன்றைய சிறப்பு விருந்தினரை நமது 109வது காணொளி தொகுப்பில் இன்றைய தலைப்பான காஃபி, உணவு மற்றும் சில்லறை வணிகத்தை பற்றிய அவருடைய உரையை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பாருங்கள், உங்களுடைய உரையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலில்
கேபிஎன் குளோபல் மற்றும் என்னை அழைத்து வந்த கார்த்தி அண்ணா ஈரோடுல இருந்து அவர் சொல்லிதான் எனக்கு கேபிஎன் குளோபல் பத்தி தெரிய வந்தது. அவருக்கும் மற்றும் மலேசியால இருந்து நம்ம பழனியப்பன் மாம்ஸ் அவரு வலுக்கட்டாயமா நீங்க பண்ணணும், இவ்வளவு தூரம் நல்லா பண்றீங்க அப்படின்னு அவரு டைமை கொடுத்து என்னை ஃபாலோ பண்ணி அவ்வளவு தூரம் அத்தனை கால்ஸ் பண்ணி அங்கிருந்து என்னை அழைத்ததற்கும், மற்றும் ராஜசேகர் அண்ணா திருப்பூர்ல இருந்து, மற்றும் இளஞ்செழியன் அண்ணா நேத்துல இருந்து டெக்னிக்கலா எப்படி என்ன லைட்டிங் வரைக்கும் ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு போனேன் எல்லாத்தையும் சொல்ற அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். அவர் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான தருணம், இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் நடக்கும்போது என்னை இன்வைட் பண்ணாங்க. நான் தான் கேட்டேன், அண்ணா ஃபைனல்ஸ் நடக்குது, நம்ம அந்த டைம் என்னை இன்வைட் பண்ணியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க, பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம், இத்தனை பேர் வந்ததுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் உங்களுக்காக நான் குயிக்கா என்னோட செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு பிபிடி நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ப்ரெசென்ட் பண்றதுக்காக. இதுல நான் ஃபர்ஸ்ட் சொல்ற பாயிண்ட் தான், 45 மினிட்ஸ் மேல நான் எடுத்துக்க மாட்டேன். அது உங்களோட பசி டைம், ஈவினிங் டைம், சாப்பிட்ற டைம் நான் மெயினா உங்களோட டைம் எடுத்துருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, ஆன்லைன்ல இருக்கிறனால சாரி, என்னால காஃபியோ ஒரு பஜ்ஜியோ போண்டாவோ என்னால கொடுக்க முடியாது. கண்டிப்பா எல்லாரும் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி டெஃபினட்டா ஒரு நாள் நம்ம நேரா மீட் பண்ணி எப்படி ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்குதோ அதை பிசிக்கலா ஒரு பெரிய ஈவெண்டா பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. டெஃபினட்டா அந்த டைம் எங்களுக்கான ஸ்பெஷல் காஃபி அண்ட் பஜ்ஜி போண்டாஸ் அண்ட் அதர் ஸ்நாக்ஸ் கண்டிப்பா ஆஃபர் பண்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ. நான் இத பத்தி சின்னதா நான் சொல்லிடுறேன். எனக்கு எப்பவுமே இந்த பாடல், இந்த பாரதியாரோட இந்த லைன்ஸ் ரொம்பவே எனக்கு மனசுல ரொம்ப தொட்ட விஷயம். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சொன்றும் மூப்பொன்றும் உண்டோ அப்படின்னு அப்பவே பாரதியார் பாடியிருக்காரு. அப்போ அவர் பாடினதுக்கான காரணம் ஒரு ஃப்ரீடம் இந்தியாவுக்கு கிடைக்கணும், அதுக்கான விஷயத்துக்காக அவரு அந்த வீரத்துக்காக பாடினாரு. அது எல்லா காலகட்டத்திலையும் பொருந்துற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன அக்னி குஞ்சு, அதாவது ஒரு தழல், ஒரு சின்ன அக்னியை கொண்டு போய் ஒரு காட்டுல வச்சா அந்த காடே ஒரு 2 நாள்ல பத்திட்டு எரியும். சோ இமேஜின், ஒரு சின்ன ஒரு அக்னி ஒரு காடையே பத்த வைக்குது அப்படின்னா அதோட பவர், அதோட சக்தி எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது. இதுல தழல் வீரத்தில் குஞ்சொன்றும் மூப்பொன்றும் உண்டோ அப்படின்னு சொன்னது, ஒரு சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் irrespective ஆஃப் த ஏஜ், அந்த வீரம், அந்த தழல் எப்பவுமே வரலாம், அட் எனி பாயிண்ட் ஆஃப் த ஏஜ் வரலாம் அப்படிங்கிறது தான். எனக்கு இந்த தழல் ஆர் இந்த அக்னிய எனக்கு கொடுத்த என்னோட பேரண்ட்ஸுக்கும், அதாவது அப்பாக்கும் அம்மாக்கும், மற்றும் அந்த அக்னியை விடாம எரிய வைக்கக்கூடிய, எனக்கு இப்பவும் அதோட ஃபியூவல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற என்னோட கூடவே இருந்து என்னோட கஷ்டத்தையும் பொறுத்திருந்து இருக்கிற என்னோட மனைவிக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் மற்றும் என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. பிஃபோர் ஸ்டார்டிங், அதாவது நான் இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேங்க. என்ன இந்த கான்வர்சேஷன் ஆர் இந்த செஷன் எதுக்காக அப்படின்னா, என்னோட ஜேர்னி டுவர்ட்ஸ் திஸ் காஃபி இண்டஸ்ட்ரி ஆர் த ரீட்டைல் இண்டஸ்ட்ரி பத்தி ஷேர் பண்றதுக்காகத்தான் நான் மெயினா எடுத்துட்டு வந்தேன். நான் இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் வேறையா இருக்குது, இப்போ நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற காரணம் வேறையா இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பா இருக்கு. இது ஆல்மோஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணி மோர் தென் 8 years ஆச்சுங்க. ஸோ அதை பத்தி சின்ன சின்ன துணுக்குகள், நான் எங்க வந்தேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்னும் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டா இருக்கு, அது உலகளாவிய விஷயமா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய மார்க்கெட்டா இருக்குங்கிறத பத்தி
ஒரு 1 hour அதை பத்தி பேசலாங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன். காஃபி இண்டஸ்ட்ரிங்க. காஃபி இண்டஸ்ட்ரிங்கிறது காஃபியை வந்து ஒரு ட்ரேடிங் கமாடிட்டியா பாத்தீங்கன்னா, நீங்க பெரிய பெரிய பொருள் இருக்கு, அதாவது தங்கம் இருக்கு, க்ரூட் ஆயில் இருக்கு, அயன் இருக்கு, இது மாதிரி பெரிய பொருட்களோட கமாடிட்டி எவ்வளவு தூரம் ட்ரேட் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா அதுக்கு டாப் 10ல வந்து காஃபிங்கிற ஒரு தனி ப்ராடக்டே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது அக்ராஸ் த வேர்ல்ட். அப்போ இமேஜின் திஸ் இஸ் த டாப் ப்ராடக்ட். ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில கன்சம்ஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டு வைட்ல பெரிய லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ காஃபி இண்டஸ்ட்ரி தட் பிக் இஸ் த காஃபி இண்டஸ்ட்ரி அக்ராஸ் த குளோப். இதுல பாத்தீங்க அப்படின்னா காஃபி கேட்டகரி, அதாவது வந்து காஃபி கேட்டகரி வந்து குடிக்கிறது ஒரு கன்சம்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஒரு 14,000 crores, தட் இஸ் லைக் அரௌண்ட் ஒரு $1.4 billion இண்டஸ்ட்ரி. அதுங்க அது இயர் ஆன் இயர் 10%, மினிமம் ஆஃப் 10% க்ரோ ஆயிட்டு இருக்கு. இமேஜின் வி ஆர் ஸ்டாண்டிங் அட் த 23rd பொசிஷன் இன் த வேர்ல்ட் வைடுங்க. அதாவது உலகத்துல கம்பேர் பண்ணும்போது நம்ம 23வது இடத்தில் தான் இருக்கிறோம் கன்சம்ஷன்ல. ஸோ கன்சம்ஷன்ல 23வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா வேர்ல்ட் மார்க்கெட் எவ்வளோ லார்ஜ்னு பாருங்க. ஸோ காஃபி வந்துங்கிற ப்ராடக்ட் வந்து யூ கேன் ஸ்டோர் ஃபார் அ சர்டன் பீரியட், பட் யூ ஷுட் கன்சியூம் சூன். ஸோ இந்த ஃபுட்டுங்கிற ப்ராடக்ட் ஆர் அந்த ரீட்டைல்ங்கிற ப்ராடக்ட்ல நான் காஃபியை வந்து ஒரு நான் இதை தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கறது பண்ணல. ஆனா அதுல டிராவல் பண்ண அதோட பிரமிப்பு வந்து எனக்கு இன்னுமே வந்து ஒவ்வொரு டைமே ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே தான் இருக்கு. வாவ், எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி. நம்ம வந்து சாதாரணமா ஒரு சின்ன ஒரு டீ கடை ஆரம்பிக்கலாம், ஒரு காஃபி கடை ஆரம்பிக்கலாங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி அந்த பிரமிப்பு வந்து அப்பப்ப நான் சொன்ன மாதிரிதான் அந்த தழல் அந்த காடு நல்ல கொழுந்து விட்டு எரியற மாதிரி அப்பப்போ எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுது. அந்த இண்டஸ்ட்ரி பத்தி ஒவ்வொரு டைம் படிக்கும் போதும், ஒரு கண்ட்ரி எடுத்தீங்கனாலும் சரி, ஒரு இந்தியாங்கிற ஒரு தனி ஒரு நாடு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அதோட கன்சம்ஷன் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா நான் அதை கன்சியூம் பண்றேங்க. ஸோ அந்த விஷயத்துலதான் நான் வந்து இந்த காஃபி இண்டஸ்ட்ரி பத்தி உங்களுக்கு அது எப்படி இருக்கு, இனி வர காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன அதை பத்தி ஷேர் பண்ணலாங்கிறது தான் என்னோட மெயின் நோக்கங்க. ஒண்ணு, காஃபி கன்சியூம்டு பாத்தீங்கன்னா 2.2 பில்லியன் கப்ஸ் ஒரு நாளைக்கு கன்சியூம் ஆகுது. அதாவது 225 கோடி கப்ஸ் வந்து ஒரு நாளைக்கு கன்சியூம் ஆகுது. இமேஜின் த வால்யூம். ஸோ இவ்வளோ பெரிய வால்யூம், இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, அதுவும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில டெய்லி கன்சம்ஷன்ல இவ்வளோ பெருசு இருக்கு அப்படிங்கும் போது காஃபி இஸ் அன் ஒரு அஸ்டானிஷிங் ப்ராடக்ட். அதாவது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா காஃபி கல்ச்சர் வந்து ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுவுமே பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால மட்டும்தான் காஃபி கன்சம்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து டீ சாப்பிட்ற கல்ச்சர் தான். காலையிலயும் டீ, மதியம் டீ அப்படிங்கிற ஒரு டீ கன்சம்ஷன் தான். நீங்க இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா டீ கன்சியூமிங் மார்க்கெட் தான் வந்து ஆஸ் அ ஹோல் ஜாஸ்தியா இருக்கு. பட் இந்த லாஸ்ட் ஒரு 4 years 5 years பாத்தீங்க அப்படின்னா காஃபியோட கன்சம்ஷனோட இன்க்ரீஸ், கன்சம்ஷனோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. 20% ஆஃப் எவ்ரி இயர் கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. தட் டூ இன் அ ப்ராடக்ட், தட் டூ இன் அ ஃபுட் இண்டஸ்ட்ரியில. அதுல மெயினா பாத்தீங்கன்னா வந்து 40% வந்து அக்ராஸ் இந்தியா கன்சியூம் ஆகுது. அதுல 60% வந்து சவுத் இந்தியால கன்சியூம் ஆகுது. அதே வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் காஃபியோட கன்சம்ஷன் ஜாஸ்தி. அதோட மார்க்கெட் எப்படி வந்தது என்னதுங்கிறத நான் சொல்றேங்க. இந்தியால பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா இதுதான் மேஜர் சங்க் ஆஃப் காஃபி இண்டஸ்ட்ரி, அதாவது கன்சம்ஷன்ல. அதுல தமிழ்நாடு பிளேஸ் அ மேஜர் ரோல், தட் இஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அரௌண்ட் 60% அண்ட் 40% டு கர்நாடகா. கேரளா அண்ட் ஆந்திரால வந்து கொஞ்சமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் கன்சம்ஷன். ஸோ இங்கேயே இது ஒரு பெரிய மார்க்கெட்டா இருக்கு. பட் நவ் நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா காஃபியோட கல்ச்சர் ஒரு காஃபி ஸ்டார்ட் பண்றதோ கன்சியூம் பண்றதோட கல்ச்சர் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு வருது. ஈவன் பிக் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஈவன் டாடா ஹாஸ் இன்வெஸ்டட் இன் ஸ்டார்பக்ஸ் இந்தியா வந்து வேற டாடா இஸ் த மாஸ்டர் ஃப்ரான்ச்சைசி, அவங்க தான் அதை ரன் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நவ் ஸ்டார்பக்ஸோட growth வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a fantabulous பெரிய growth. Opportunity is also very big across India, not only in South India. அப்ப பாருங்க எவ்வளோ பிக் இஸ் த மார்க்கெட்.
பட் நம்மளாம் வந்து அது மாதிரி காஃபி குடிக்கிற கல்ச்சர் கிடையாது. பட் ஸ்டில் வி ஆர் க்ரோயிங் இன் அ லார்ஜர் ஸ்கேல். ஒரு எஸ்பிரஸோவோ, ஒரு லாட்டேவோ, ஒரு கேப்பச்சினோவோ அது குடிக்கிறதோட கன்சம்ஷன் நம்மளை பொறுத்த அளவுக்கு கம்மி தான். பட் ஸ்டில் யூஎஸ் கம்பெனிஸ் ஆர் ஈவன் த டாடா, they could see the future that coffee consumption will be more. They are more making as an Indianized coffee product நிறைய கொண்டு வராங்க. They are about to launch in fact. So காஃபியோட கல்ச்சர் வந்து as a whole as an இந்தியாலேயே வந்து பெரிய லெவல்ல க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஒரு காஃபிங்கிற ஒரு சின்ன கமாடிட்டி எடுத்தீங்க அப்படின்னா, ஏர்லியரா பாத்தீங்கன்னா, ஏர்லி பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த கமாடிட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரிச் பீப்புள் தான் சாப்பிடுவாங்க. ரிச் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து பணம் இருக்கவங்க மட்டும்தான் காஃபி கன்சியூம் பண்ண முடியும், இல்லாதவங்க வந்து டீ தான் டெய்லி சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இருந்தது. காஃபி குடிச்சாவே தட்ஸ் ஃபார் அ ரிச் பீப்புள். ஒரு பணக்கார வீட்டுல ஒரு பங்களால தான் காஃபி சாப்பிடுவாங்க, நம்மெல்லாம் சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டா இருந்த காலகட்டங்கள் இப்போ வந்து டெய்லி கன்சம்ஷனா மாறிடுச்சு. அவங்க டீ மார்க்கெட்டா இருந்தாலும் காஃபியை குடிக்கணுங்கிற கிரேவிங்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. காஃபி, ஒய் நாட் காஃபி அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நாங்க வந்து வி ஆர் ஆல்சோ டூயிங் அ ரிசர்ச் இன் நியர்பை ஸ்டேட் கேரளால பார்த்துட்டு இருக்கிறோம். யூ நோ கேரளா கம்ப்ளீட்லி இட்ஸ் அ டீ மார்க்கெட். காலையில எழுந்திரிச்சாங்கன்னா அந்த கட்டன் சாயா பால் வச்சு குடிப்பாங்க. பட் ஸ்டில் டீ கன்சம்ஷன் தான் அவங்களுக்கு ரொம்பவே இருக்கு. பட் இந்த லாஸ்ட் ஒரு நாங்க 2 months சர்வே பண்ணதுல, இன்ஃபேக்ட் லைக் இந்த மந்த் ஆஃப் டிசம்பர் வி ஆர் ஓப்பனிங் அ நியூ அவுட்லெட் இன் பாலக்காடு. அதுல பாத்தீங்கன்னா காஃபி கல்ச்சர் வந்து ரொம்பவே எங்களுக்கு வந்து ரொம்ப வியப்பா இருந்தது. தட் தே ப்ரிஃபர் டு ஹாவ் அ காஃபி. இதுல வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறதுல கிடையாது. ரிப்பிட்டேட்டிவ் கஸ்டமர்ஸ் வராங்க, ரிப்பிட்டேட்டிவா அதை குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹேபிச்சுவலா அது மாறுறதுக்கு நிறைய இடத்துல நாங்க ட்ரையல் ரன் எடுக்கும் போது எங்களுக்கே வந்து ரொம்ப வியப்பா இருந்தது. ஸோ வி தாட் ஒய் நாட் வி ட்ரை அ நியூ அவுட்லெட் இன் பாலக்காடு, தட் இஸ் இன் கேரளா, விச் இஸ் நியர்பை கோயம்புத்தூர். எங்களோட பேஸ் எல்லாமே கோயம்புத்தூர்ல இருக்குது. காஃபி அவுட்லெட்ஸ் எல்லாமே, மேக்ஸிமம் காஃபி அவுட்லெட்ஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் இன் சென்னை ஆஸ் வெல். ஸோ நம்ம கேரளால ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதே மாதிரிதான் நார்த்லேயும். நீங்க நார்த்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் நாட் ஓன்லி த காஃபி. அவங்களுக்கு காஃபி கன்சம்ஷன் கம்மி தான். பட் ஸ்டில் சவுத் இந்தியாவோட சாம்பார் ஆர் வடை ஆர் இட்லி இது வந்து ரொம்பவே பரிச்சயப்பட்ட விஷயம். இது நார்த்துக்கு மட்டும் இல்லை, நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் வந்து ஒரு சாம்பார், இப்போ யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாம்பார் தேவை, வடை தேவை அண்ட் தோசை தேவை. இந்த 3 ப்ராடக்ட் இருந்ததுன்னா தே டெல் திஸ் அன் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஆர் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இந்த கல்ச்சர் வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்குது. we just want to enter into the market to serve a coffee. அவ்வளவுதான். ஃபில்டர் காஃபி அவங்க வந்து ரெகுலர் கன்சம்ஷன் இல்லை, பட் தே வாண்ட் டு ட்ரை அ ஃபில்டர் காஃபி அப்படிங்கிற ஒரு கன்சம்ஷன்ல இருக்கு. You can even see big players who have entered into a market into a coffee industry with an instant coffee. இன்ஸ்டன்ட் காஃபியை தாண்டி இப்போ வந்து ஸ்பெஷாலிட்டி காஃபி நிறைய க்ரோ அப் ஆயிட்டு இருக்குங்க. ஸ்பெஷாலிட்டி காஃபி அப்படின்னா வந்து இட்ஸ் ஜஸ்ட் கிவிங் அ ஜிங்க் ஆர் இட்ஸ் கிவிங் அ ப்ரோட்டீன் இன்ஃபேக்ட் நவ் அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் லைக் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கா ஒரு பர்சியூ பண்ணி எடுத்துட்டு போறாங்க. இது மாதிரி ஸ்பெஷாலிட்டி காஃபிஸ் ஆர் ஸ்பெஷாலிட்டி ட்ரிங்க்ஸா கூட காஃபியை வந்து இப்போ பர்சியூ பண்றாங்க, அதை எடுத்துட்டு போறாங்க. ஸோ தட் பிக் இஸ் த காஃபி இண்டஸ்ட்ரி. ஸோ இது நான் வந்து இந்தியாவுக்கு மட்டும் சொல்றேன். இதே வேற கண்ட்ரி, சப்போஸ் டிபிக்கலி யூஎஸ், இப்போ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் எங்களுக்கு மந்த் ஆர் ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி இருக்கு, இங்க நல்லா இருக்கு, இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் தோ நாங்க வந்து அது பண்ணலாம் அப்படின்னு முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து ஃப்ரிஸ்கோல நல்லா இருக்கு, சான் பிரான்சிஸ்கோல இருக்கு, பே ஏரியால போடுங்க அப்படிங்கிறாங்க. ஈவன் ஆஸ்திரேலியால எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சிபிடியில நல்லா இருக்கு, ஈவன் அங்கேயும் அந்த பே ஏரியால இது பண்ணுங்க, அங்கேயும் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஈவன் மெல்பர்ன் இஸ் அ குட் கண்ட்ரி, சிட்னி இஸ் அ குட் கண்ட்ரி. ஈவன் காஃபி கல்ச்சர் அங்க ரொம்பவே எஸ்டாப்ளிஷ் ஆகி இருந்தாலும் சவுத் இந்தியன் ப்ராடக்ட்ஸை ரொம்ப விரும்புறாங்க. தட் வித் காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் வித் தட் அப்படிங்கிற இதுலயும். ஸோ இதை வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே அப்பப்போ உத்வேகமா இருக்கு. ஸோ அதனால இதை நான் ஹோல்ட் பண்ணிட்டு இதையே நான் எடுத்துட்டு போகலாம். இந்த விஷயத்தையே ஒய் நாட் வி go into reach all countries as like a dominoes.
ஏன் ஒரு டாமினோஸ் ஒரு பீஸா வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட், டூயிங் அ சக்சஸ்ஃபுல்லி குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது ஏன் நம்ம காஃபி ஒரு சவுத் இந்தியன் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல தான் இப்போ வந்து எங்களோட விஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நாங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த காஃபியை பத்தி பேசணும்னா ஆக்சுவலா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கலாம். காஃபி வந்து டெக்னிக்கலி ஒரு ஆர்ட் மாதிரி தான் இது. நீங்க ஒரு 1000 காஃபி போட்டீங்கனாலும் when an expertise drink it, அந்த 1000 காஃபியுமே வேற மாதிரி இருக்கும். பட் அது அந்த அந்த சின்ன விஷயம், அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க் அப்படிங்கிறது தான் காஃபிங்கிறது. ரைட் ஃப்ரம் நீங்க வந்து க்ரோ ஆகிறது, ஒரு எஸ்டேட்ல எந்த சூழ்நிலையில க்ரோ ஆகுது, ஒரு ஆரஞ்சு உள்ள போட்டிருக்காங்களா, இல்ல ஒரு மிளகு போட்டிருக்காங்களா, அதுக்குள்ள காஃபி பிளான்ஸ் இருக்கா, அதோட ஃபிளேவர்ஸ் டாமினேட் ஆகும். And also the climatic conditions, and also the variations on the height of the mountains, and also the ecosystem around. பக்கத்துல என்ன போட்டிருக்காங்க, and அங்க சுத்தி இருக்கிற ஈவன் அனிமல்ஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு அ டேஸ்ட் ஆஃப் அ காஃபி. ஸோ அவ்வளோ விஷயங்கள் அந்த இடத்துல இருந்து, அண்ட் அதை கியூரிங் பண்றதுல இருந்து, ஈவன் ரோஸ்டிங்லயே அவ்வளோ விஷயங்கள். நீங்க மீடியம் ரோஸ்ட்லயே வந்து சின்ன சின்ன ஃபிளேவர்ஸ் கொடுக்கலாம். ஒரு 1 degree வேரியேஷன் ஆஃப் அ ரோஸ்டிங்கே வந்து உங்களோட காஃபியை மாற்றும், அந்த விஷயம். அண்ட் அகைன் கம்மிங் டு தட், லைக் கிரைண்டிங் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் அ காஃபி. நாங்களே சொல்லுவோம், ஒவ்வொரு டைம் நான் காஃபி நாங்களா ட்ரை பண்ணதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டு இருப்போம், ஏன் காஃபி ஒவ்வொரு டைமே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த ஐடென்டிஃபை பண்றதுக்கே வந்து காஃபினா இப்படித்தான், ஒரு மேஜரான கன்சியூமர் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இட் டுக் மீ இயர்ஸ். பிஃபோர் தட் நான் ஒன்னு சொல்லிடுறேங்க, ஐ டோன்ட் ட்ரிங்க் அ காஃபி ஆர் அ டீ. ஸோ இந்த இடத்துல நான் அது குடிக்க கூடாதுன்ட்டு இல்லைங்க, நான் சின்ன வயசுல இருந்து நான் பழக்கம் இல்லை, காஃபி டீ வீட்டில் பழக்கப்படுத்தாதனால நான் காஃபி டீயே பழகலை. ஸோ பட் இந்த ஜேர்னி அப்படித்தான் ஸ்டார்ட் ஆச்சு. This is what a coffee industry is. And little about my journey. நான் எப்படி இதுக்குள்ள வந்தேன், ஏன் காஃபி இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணுச்சு. நான் ஸ்கூலிங்லாம் வந்து காங்கேயம் தாங்க. காங்கேயம்ங்கிற டவுன் வந்து இப்போ டவுன், அது அப்போ வில்லேஜா இருந்தது. ஸோ தட் பிளேஸ் இஸ் லைக் நியர் டு திருப்பூர். முதல்ல வந்து அது ஈரோடு மாவட்டம், அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தது. நவ் இட் இஸ் இன்டு அ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க. ஸோ அங்கதான் நான் பிறந்து வளர்ந்தது. கம்ப்ளீட்லி ஒரு காங்கேயம்ங்கிற ஒரு பிளேஸ்ல தான் நான் இது பண்ணுங்க. இதுல வந்து என்னோட ஸ்கூலிங் எல்லாமே கம்ப்ளீட்லி இன் காங்கேயம் தான். 1 or 2 years நான் அங்கே இங்கே போனேன், பட் ஸ்டில் அகைன் பேக் டு காங்கேயம், அங்கதான் படித்தேன். அண்ட் என்னோட காலகட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, படிச்சா இன்ஜினியர் ஆயிடணும் அப்படிங்கிற காலகட்டத்துல நான் படிச்சனால நான் படித்தேன், இன்ஜினியர் ஆனேன். இன்ஜினியர் வந்து ஐ மீன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து அது அப்பாவோட ஆசையாக தான் இருந்தது. அண்ட் எல்லா ஸ்டேஜ்லையும் வந்து சம்வேர் ஐ ஹாவ் டு டூ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஸ்கூலிங்லையும் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இப்போதான் நிறையா சிலபஸ், நிறையா ஐஜிஎஸ்சி அண்ட் மாண்டிசரி நிறையா வந்திருக்கு. பட் அப்போ மெட்ரிகுலேஷன் ஆர் ஸ்டேட் போர்டு மட்டும்தான் இருந்ததுங்க. அப்போ மெட்ரிகுலேஷன்லேயே வந்து காங்கேயத்தில் கம்பேர் பண்ணும்போது நான் தான் 12th லாஸ்ட் மார்க் அப்படிங்கறத இருந்தேன். எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க, நீ இப்படிதான் படிப்ப, அப்படிதான் இதுதான், நீ படிச்சா படிக்கலாம், நீ எதுவும் படிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸ்டில் ஐ எம் ஃப்ரம் அ லாஸ்ட் பெஞ்ச் ஒரு ஸ்டூடெண்ட் தான். நான் டிப்பிக்கலியே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். எல்லா சேட்டைகள் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு தான் தென் ஐ வென்ட் டு ஒன் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் வந்து அப்பாவோட ஆசையினால படித்தேன், முடிச்சிட்டேன். அரியர்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதே தான் டிப்பிக்கலி நீங்கள் ஒரு மூவி, ஒரு கௌதம் மேனன் மூவி பார்க்குற மாதிரி தான் டிப்பிக்கலி எங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. படித்தேன், அரியர்ஸ் போச்சு, தென் கிளியர் பண்ணணும், ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன், முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். அண்ட் ஸ்டில் சம்வேர் ஐ ஃபெல்ட் எங்கேயோ ஒரு பார்ட், ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப எங்கேயோ வேக்கம், எங்கேயோ ஒரு ஸ்பேஸை நம்ம விடுறோமே அப்படிங்கிறதுல பார்க்கும்போது தான் ஐ குட் ஃபைண்ட் லைக் சம்வேர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பர்சியூ MBA. ஏன் அப்படின்னா, நான் அதுக்கான சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேங்க. அப்பா வந்து ரொம்பவே ஃபார்வர்ட் திங்கிங் பர்சனுங்க. அப்பா எல்லாமே பிஸ்னஸ் தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்லாம் கிடையாதுங்க. அப்பா தோட்டம் எல்லாம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அப்பா எல்லாமே பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பா ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங் பர்சன். நான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஃபோரம்லேயும் நான் இதை பத்தி ஷேர் பண்ணியிருந்தேன்.
அப்போ ஃபார்வர்ட் திங்கிங் பர்சன்னா வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு என்ன வரப்போகுது? சரி, இமேஜின் லைக் வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடியே வந்து நம்ம ஏஐக்காக ஸ்டார்ட் பண்றோம். சரி, எலான் மஸ்க் எப்படி இப்போ மார்ஸுக்கு போகணும்னு சொல்றங்கிற மாதிரி தான் அப்பா என்னோட எலான் மஸ்க் வந்து அப்பா தான். ஸோ அப்பவே வந்து ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கா வந்து எக்ஸிக்யூட் பண்ணாரு. இட்ஸ் நாட் அபவுட் இன் தாட் ப்ராசஸ், ஹி ஹஸ் எக்ஸிக்யூட்டட் எவ்ரி திங். ஒரு பிஸ்னஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சவுத்லயே வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ரெகுலரா எல்லாம் அதுல தான் கட்டுறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா தான் ஃபர்ஸ்ட் உள்ள மார்க்கெட்லயே இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, அப்பா தான் பண்றாரு. இமேஜின் 25 years பேக். ஸோ இட்ஸ் அ வே ஃபார்வர்ட் திங்கிங். அண்ட் நெக்ஸ்ட் ஹி ஹாஸ் ஆல்சோ ஸ்டார்டட் ஒரு ஜிஞ்சிலி ஆயில், ஒரு விளக்குக்கு எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு சிங்கிள் சாஷேல கொண்டு வந்தாரு. யாருமே விளக்குக்கு ஒரு சாஷே கிழிச்சு கோயில போடுற மாதிரி யாரும் கொடுத்தது இல்லை. ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. தட் டு ஒன் அக்மார்க். அப்பெல்லாம் அக்மார்க்குங்கிற லைசன்ஸ் தான் வந்து ரொம்ப ப்ரிவிலேஜா இருந்தது. அண்ட் தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார் அ குவாலிட்டி அப்படிங்கிறது. அப்போ அக்மார்க் லேப்லயே இருப்பாரு. ஹி யூஸ் டு டெஸ்ட் ஆல் த, பிகாஸ் வி ஆர் காங்கேயம் இஸ் அ பிளேஸ் வேர் ஆயில்ங்கிற ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாக்கே சப்ளை ஆகுது, மோஸ்ட்லி ஃப்ரம் காங்கேயம், கொப்ரா அண்ட் எவ்ரி திங். ஸோ அப்பா வந்து ஜிஞ்சிலி ஆயில் கொண்டு வந்தாரு, விளக்குக்கு ஏத்துற எண்ணெய் கொண்டு வந்தாரு. ஸோ லேட்டர் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாம் அக்ராஸ் தமிழ்நாடு, நம்ம டவுன் சவுத் வரைக்கும் எல்லாம் எடுத்துட்டு போனோம். பட் டியூ டு வேரியஸ் ரீசன் தட் வாஸ் ஆல்சோ டிடன்ட் டர்ன் அப் வெல். ஸோ தென் ஒவ்வொரு பிசினஸ் ஐடியாஸா இருக்கட்டும், ஒவ்வொரு பிசினஸா இருக்கட்டும், அப்போ ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கா இருந்தாரு. மேபி பிகாஸ் ஆஃப் தட், லைக் நான் அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் வரும், அந்த ஒரு என்விரான்மெண்ட் குள்ளேயே வளர்ந்தேன். ஸோ ஃபெயிலியருங்கிறது வந்து எனக்கு புதுசு இல்லை. மேபி அந்த டிராவல், அந்த ஜேர்னிலேயே இருந்தனால ஓகே ஒன்று ஸ்டார்ட் பண்றோம், பட் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்தது இன்னொன்று ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனும், நான் சொன்ன அந்த தழல் வந்து அந்த அக்னி வந்து உள்ள அப்பா விதைச்சிட்டாரு அப்பவே. ஸோ அந்த டிட்டர்மினேஷன் வந்து எல்லா ஸ்டேஜ்லயும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா கொண்டு வந்தது. ஸோ ஈவன் வீட்டில் கொய்யா மரம் இருக்கும், கொய்யா பறிச்சு நாங்க வந்து போய் நான் பக்கத்துல விற்பேன், காம்போ போட்டு விற்பேன். நீங்க 5 வாங்குங்க இந்த ஆஃபர் அப்படிங்கறதெல்லாம் அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் எனக்கு வந்து பணங்கிறத தாண்டி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ இட். சேல்ஸ் ரொம்ப பிடிச்சது, போய் விற்கணும் அப்படின்னு பிடிச்சது. ஏன்னா மரத்துல இருக்கிறது சும்மா தான் இருக்கு, நம்மளோட கன்சம்ஷன் கம்மியா தான் சாப்பிடுவோம் வீட்டுக்கு, அதை தாண்டி அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடையில போட்டு போய் விற்க ஆரம்பிப்பேன். அப்ப அந்த சாஷே போடும் போதெல்லாம் வந்து நான் கோயில் போவேன், ஏன்னா கோயில்ல தான் கன்சப்ஷன் ஜாஸ்தின்னு போய் கேட்பேன். அந்த அக்கால நான் சின்ன பையனா இருக்கும்போது அந்த கோயில்ல இருக்கிற அக்காலாம் சொல்லுவாங்க, ஏப்பா நாங்க காசு கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டோம், அப்படிலாம் இது பண்ண மாட்டோம். நான் சொல்லுவேன் 2 சரம் போட்டுட்டு போறேங்க, நீங்க காசு நெக்ஸ்ட் வீக் வித்தா தாங்க அப்படிங்கிற கிரெடிட் அப்படிங்கிற, அப்பெல்லாம் டெர்மினாலஜி தெரியாது, பட் ஸ்டில் கிரெடிட் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்மளே ஒரு முடிவு, ஒரு சின்ன டெசிஷன் இருக்கிறது அப்படிங்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அந்த சிச்சுவேஷன் ஆர் அந்த என்விரான்மெண்ட் எனக்கு நிறைய கத்து கொடுத்தது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில தான் வளர்ந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த எம்பிஏ அப்படிங்கிறது அது என்னதான் இருக்கு, படிச்சு பார்ப்போமே அப்படிங்கிற எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஸ்கூலிங்கும் பெருசா பண்ணல, ஐ ஹேட் ஃபன். அண்ட் காலேஜ் ஐ ஹேட் ரியலி ஃபன். என்னோட சைல்ட்ஹுட்ல இன்னுமே சொன்னீங்கன்னா டச்வுட் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருந்தேன். படிச்சனோ இல்லையோ ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இன்னைக்குமே என்னால மெமரபிளா ஒரு மெமரிஸா என்னால சொல்ல முடியும் ஆல்வேஸ். அண்ட் பட் ஸ்டில் என்னால எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல, ஆர் என்னால எதுவும் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமோ ஒரு கேப்போ இருந்துட்டு இருந்ததுதான் எம்பிஏ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வெண்ட் இன் டு எம்பிஏ. பாத்தீங்கன்னா அங்க எம்பிஏ நான் படிச்சதெல்லாம் ஒரு ஃபீல்ட்லாம் இல்லைங்க. கிளாஸ் போவேன், வருவேன். ஸ்டில் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆர் டூயிங் அ கேஸ் ஸ்டடிஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். அப்பவே வந்து பாத்தீங்கன்னா கெவின் கேர் வந்து they were launching a mobile actually. They were doing a trial run. ஸ்டில் நான் தான் அந்த டீமை ஹெட் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு ஊரா போயிட்டு இந்த மொபைலை கொடுத்து வித்து அதோட ஃபீட்பேக் கேட்கறதுல இருந்து இது மாதிரி இதெல்லாம் வந்து நான் காலேஜ் எம்பிஏ படிக்கும் போதே அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். இது பாத்தீங்கன்னா வந்து எனக்கு அந்த எம்பிஏங்கிறது ரொம்ப ஒரு தீரா பற்றா ரொம்ப ஆசையா இருந்தனால வெளியில வரும்போது என்னால ஒரு கோல்டு மெடலா வெளியில வர முடிஞ்சது, ரொம்ப மெடலிஸ்டா வர முடிஞ்சது. ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. எனக்கு இன்னுமே வந்து நான் படிக்காம எப்படி வந்தேன் அப்படிங்கும் போதுதான் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் மை கப் ஆஃப் டீ, திஸ் இஸ் மை பார்ட் லைக் வேர் ஐ ஷுட் கோ அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டபர்னா ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து ஐ வாஸ் லைக் கிளாரிட்டியா ஒர்க் பண்ணுவோம்,
கார்பரேட் எக்ஸ்போஷர் வேணும், பட் லேர்ன் பண்ணுவோம், லேர்ன் பண்ணிட்டு வி கேன் கோ இன் டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் காலேஜ்ல இருந்து பாஸ் அவுட் ஆகி ஐ காட் பிளேஸ்ட் இன் கப்பல் ஆஃப் கம்பெனிஸ் வேர் ஐ சூஸ் லைக் ஓகே ஒரு சேல்ஸ்ல இருப்போம் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஐ சூஸ் அன் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் job portal that is called naukri.com. that is first listed online company is an Info Edge India Private Limited, Mr. Sanjeev Bikshandani சொல்லிட்டு. அந்த 2090s 95 2000 பீரியட்ல தான் இன்டர்நெட் ரெவல்யூஷன் வந்தது. அதுல ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து என்னோட பாஸ், நாட் அன் இமீடியட் பாஸ், ஹி இஸ் மை சுப்பீரியர் பாஸ். அவர் வந்து சஞ்சீவ் பிக்ஷந்தானி அவர் தான் வந்து இதை ஃபவுண்ட் பண்ணாரு. அண்ட் இஸ் ஆல்சோ இன்வெஸ்டட் இன் வேரியஸ் கம்பெனிஸ் லைக் ஜொமேட்டோ அண்ட் அதர் கம்பெனிஸ் ஆஸ் வெல். ஸோ அதுல எனக்கு ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அஸ் அன் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். டிப்பிக்கலி எ சேல்ஸ் டு அ கார்பரேட் அண்ட் டு அ கன்சல்டன்சிஸ். டெய்லி காலையில 2 வீலர் எடுப்பேன், வண்டி ஓட்டுவேன், கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் சென்னையில. ஸோ டெய்லியும் கோல் கால்ஸ் பண்றது, போய் கஸ்டமர்ஸ் ரிட்டென்ஷனுக்கு பேசுறது அண்ட் வாண்ட் டு அப்ஸ்கேல் தயர் பிஸ்னஸ். இப்போ ஒருத்தருக்கான நீட் இருக்குதுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி பேசிக் லெவல்ல இருந்து எப்படி போறது, எப்படி ஒரு புது கஸ்டமரை கிராக் பண்றது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல லேர்ன் பண்ணேன். இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் தட் கம்பெனி. அதே கொஞ்சம் கட்டத்துல வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், சேல்ஸ்ல தேர் வில் பி அ டார்கெட் அண்ட் அச்சீவ்மெண்ட், ஒரு மோட்டிவேஷன், ஒரு டிராவல், இது எல்லாமே இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி போரிங் ஆயிடுச்சு. ஓகே பண்றோம், கிடைச்சிருது, பண்ணிடுறோம். ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் ஐ குட் ஏபிள் டு பிச், ஐ குட் ஏபிள் டு கிராக். ஓகே போயிட்டே இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி போரிங் ஸ்டேஜ்ல இருந்தேன் நான். அந்த ஸ்டேஜ்ல அகெயின் அப்பா வந்து கல்யாணம், மேரேஜ் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்தது. ஐ செட் லைக் ஐ வாஸ் ஃபார் சம் டைம், பட் ஸ்டில் அவங்க வந்து இப்போ பார்க்க ஆரம்பிச்சாதான் அப்படின்னாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி முதல் ஜாதகம் எனக்கு வந்து முதல் ஜாதகத்திலேயே அமைஞ்சிருச்சு. தென் மேரேஜோட டிஸ்கஷன் வந்தது. அப்பவுமே நான் கிளியரா நான் சொன்னது அவங்க வீட்டில், ஐ வில் பி இன்டு பிஸ்னஸ், நான் இப்போதான் ஒர்க் பண்றேன், பட் டெஃபினட்டா பிஸ்னஸ்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நான் இருக்கேன் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் அன் அதர் ஃபேமிலி டுவர்ட்ஸ், பிகாஸ் நான் ஒரு நல்ல ஒரு அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ஜாப், ஒரு மாதிரி ஒரு கார்பரேட் ஃபீல்டு, சாட்டர்டே சண்டே ஆஃப், ஒரு மாதிரி ஒரு லீஷரான ஒரு ஸ்பேஸ்ல இருக்கிறேன். அவங்களுக்கும் வந்து ஒரு பொண்ணு அந்த இடத்துல போறது அவங்களுக்கும் ஒரு சேஃப் அப்படின்னு நினைக்கிற இதுல இருந்து நான் சொல்லிடணும் அப்படிங்கிற இதுல நாங்க கன்வே பண்ணோம். தே ஆர் ஆல்சோ ஓகே வித் தட். அண்ட் லேட்டர் மேரேஜ்ல ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஐ செட் லைக் இது மாதிரி எனக்கு ரொம்பவே இந்த கம்பெனி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்விட்ச் ஓவர் டு another company, which is a very conscious decision. Like I have completed my MBA in finance and marketing. ஸோ சேல்ஸ் ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பிராண்டிங்கிற நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தாச்சு, ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாலும் ஒய் நாட் வி கோ இன் டு அ ஃபினான்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்துட்டு தான் தென் ஐ மூவ் டு அ கம்பெனி கால் டன் அண்ட் பிராட்ஸ்ட்ரீட். அதுலேயும் டிபிக்கலியா சேல்ஸும் இருந்தது வித் அ ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் ஒரு ஃபினான்ஸ் நாலேஜோட தான் அதில் ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் ஐ வில் பி ஹேண்ட்லிங் மோர் ஆஃப் பேங்கர்ஸ் வித் டாக்கிங் அபவுட் நியூ ப்ராஜெக்ட்ஸ், ஸோ கிரீன் ப்ராஜெக்ட்ஸ் or restructuring of a company, ஒரு டிவி ஸ்டடி, தட் இஸ் ஒரு டெக்னோ எக்கனாமிக் வயபிலிட்டி ஸ்டடி. ஒரு கம்பெனி ஒரு வயபிளா இல்லையா, அது எப்படி அதை பார்க்கறது, என்ன லேர்னிங் அப்படிங்கிற அங்க இருக்கிற டீமோட லேர்ன் பண்ணிட்டு கார்பரேட்ஸ், பேங்கர்ஸ் இதெல்லாம் லேர்ன் பண்ண. தட் இஸ் ஒன் ஆஃப் அ குட் லேர்னிங் ஃபார் மீ இன் தட் பிளாட்ஃபார்ம் ஃப்ரம் தட் கம்பெனி. தட் இஸ் அ 182 years old company. In fact, like in the data which they have in their cloud about for the business, அதாவது ஒரு பிசினஸ் பீப்புளுக்கான ஒரு டேட்டா அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிறது வந்து இட் இஸ் மேசிவ். இந்த உலகத்திலேயே அவங்க தான் ஜாஸ்தியா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் பிக் இஸ் த கம்பெனி. ஸோ இமேஜின் அபவுட் 182 years old கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில ஐ காட் அ வெரி குட் எக்ஸ்போஷர் வித் டாக்கிங் டு US people, or because that is based out of a US company. ஸோ அங்க இருக்கிற clients or a boss or இங்க இருக்கிற CEOs or town hall meetings, typically corporate இருக்கிறவங்களுக்கு town hall meetings என்னன்னு தெரியும். ஸோ அது மாதிரி எல்லா மீட்டிங்ஸ், அதோட லேர்னிங்ஸ், அதோட எக்ஸ்போஜர்லாம் எனக்கு வந்து அதோட பாலிசிஸ், அகைன் how do the other companies or a US company follow,
இப்போ டிபிக்கலி நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண நாக்ரி பார்த்தீங்கன்னா தட்ஸ் அன் இந்தியன் கம்பெனி. ஹவு டூ தே ஃபாலோ ஆர் பில்ட் அப் அ ப்ராசஸ் ஆர் பில்ட் அப் அ ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாமே நான் இருக்கும்போது நிறைய சேஞ்சஸ் இந்த டிஎன்பி நடந்தது. ஈவன் ஃப்ரம் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ல இருந்து தே டெவலப் தேர் ஓன் சிஸ்டம்ஸ் அண்ட் எவ்ரி திங். அந்த டிராவல் அந்த ஃபேஸ்ல இருக்கும்போது ஐ காட் அ வெரி குட் லேர்னிங் வித் தட். ஸோ அந்த லேர்னிங்ல இருந்துட்டு ஒன் ஃபைன் டே அது கொஞ்சம் இயர் டிராவல் ஆச்சு. ஐ ஒர்க் ஃபார் ஃபியூ இயர்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஓகே வித் தட். அப்புறம் ஒரு நாள் அக்ராஸ் த டேபிள் தான் சும்மா வீட்டில் உட்காந்துருந்தோம், சென்னையில் ஒர்க் பண்ணுறோம், நானும் ஒய்ஃபும் சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஒன் ஃபைன் டே ஐ செட் லைக் போதும், நான் மை திங் இஸ் அபவுட் பிஸ்னஸ் தான், நான் அதுக்கே நான் ஒய் நாட் ஐ டூ நவ் அப்படின்னு. என்னங்க என்ன சொல்றீங்க இப்போ வேணாம் அப்படின்னாங்க. ஈவன் மேரேஜ் டைமே நான் கேட்கும்போது இல்லை கல்யாணத்து வரைக்கும் இன்னுமே அந்த நம்ம ஊர்ல வந்து பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ரிஸ்க், அது அந்த கல்யாணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு கல்யாணம் பண்ண வேணாம் அப்படிங்கிற அந்த சின்ன விஷயங்கள் இன்னுமே அந்த டேபுல இருக்கு. அப்போ அதனால மேரேஜ் வரைக்கும் வெயிட் பண்ண, தென் இட் வாஸ் கோயிங் குட். அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் தான் நானும் ஒய்ஃபும் ஒரு ஃபைன் டே ஓகே நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் பேப்பர் போட்டுட்டு வந்துட்டேன். ஈவன் அப்பாட்டையோ அம்மாட்டையும் கூட அந்த டைம் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ பிகாஸ் இட் வில் கெட் டிலே அப்படின்னு விட்டுட்டு வீட்டில் உட்காந்தாச்சு, அவ்வளோதான். வீட்டில் உட்காந்துட்டு அங்கிருந்து தான் ஓகே என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணோம். பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் ஒரு கெஃபே காஃபி டே அப்போ இருந்தது. ஸ்டில் கெஃபே காஃபி டே இஸ் தேர். கெஃபே காஃபி டே இஸ் அ predominant or a dominant player across India in a coffee industry. ஒரு காஃபி அப்படின்னா அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீ கடை. டீ கடைன்னா டிப்பிக்கலி டீ கடை ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு மாஸ்டர் ஒரு வடை போட்டுட்டு ஒரு பாய்லர் வச்சுட்டு இப்படித்தான் ஒரு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தது. மேபி இன் லைக் இன் தமிழ்நாடு இன் இந்தியாவில் எல்லாத்துலேயுமே வந்து இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தது. ஸோ இந்த கேப் பிட்வீன் காஃபி டே அண்ட் ஒரு டீ ஷாப் வந்து நான் ரொம்ப பெரிய கேப்பா பார்த்தேன். நான் அப்போ ஒன்று ஒரு ஃபேமிலி போகணும் அப்படின்னா ஒரு காஃபி அஃபோர்டபுள் காஃபி சாப்பிடணும் அப்படின்னா தெர் இஸ் நோ ஸ்பேஸ் ஆர் தெர் இஸ் நோ பெட்டர் ஆம்பியன்ஸ் ஆர் பெட்டர் கிளீனினஸ் இன் த அவுட்லெட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தேன். ஸோ தெர் வாஸ் அ வெரி பிக் கேப். அப்படி இருக்கும்போது ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் அ ஃப்ரெண்ட் அண்ட் வேர் தேவர் ஆல்சோ ரன்னிங் அ காஃபி ஷாப். ஃப்ரம் தேர் ஐ ஸ்டார்டட் திஸ் இண்டஸ்ட்ரிங்க. ஸோ இப்படிதான் நான் வந்து இதுக்குள்ள வந்தேன். ஆஸ் ஆஃப் நவ் ஐ காட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேபி ஐ ஹவ் சோல்ட் மோர் தென் 50 lakhs கப்ஸ் டில் டேட். ஸோ ஒரு 50 லட்சம் கப்பு வித்து தான் இன்னுமே நான் லேர்ன் பண்ணிருக்கேன் இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரி. தட் பிக் இஸ் த ரீட்டைல் இண்டஸ்ட்ரி ஆர் தட் பிக் இஸ் த ஃபுட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. So still my journey is continuing in this. So this is my journey or a small gist about my journey, how I started and how I ended in this business particularly. Yes. Basics of a food and retail industry. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டிருக்கேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் எனக்கு வர என்கொயரிஸ் எல்லாம் கேட்கறது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை, ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஆரம்பிக்கலாம், ஒரு காஃபி ஷாப் போடலாம், ஒரு ரெஸ்டாரண்ட் போடலாம், ஒரு புது ஸ்நாக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், ஒரு ரீட்டைலில் ஏதோ ஒன்றில் உள்ள லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா ஒரு இந்த கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஒரு டிசையர் இருந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதோட மெயின்டெனன்ஸ் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ டிப்பிக்கலி தட் இஸ் சும்மா ஒரு ஃபன்காகங்க. பட் ஸ்டில் திஸ் இஸ் அ ரியாலிட்டி ஆஃப் அ ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இட் டுக் மீ இயர்ஸ் ஆக்சுவலி. யாருக்குமே பேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இப்போ வந்து யாருக்கும் ரொம்ப கம்மியா இருக்குது. மேபி ரொம்ப வருஷம் அவங்களால சஸ்டைனபிளா இருக்க முடியலைங்க. வென் ஐ டிட் ஒரு ஒரு பேப்பர் ஒன்று பப்ளிஷ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஐ ஃபவுண்ட் தட் பர்டிகுலர்லி இன் அ ஃபுட் இண்டஸ்ட்ரி 80 to 85% of the company or the brand or the first outlet is getting closed within a year. ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு 85 கடை, 100ல ஒரு 85 கடை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன் எதனால அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நாங்கள் ஸ்டடி பண்ணி ஃபார் மை லேர்னிங் அண்ட் ஃபார் த இண்டஸ்ட்ரி லேர்னிங்காக ஐ டிட் திஸ். ரொம்ப நிறைய ஃபேக்ட்ஸ் கிடைச்சது. அதுல எனக்கு 2 விஷயம். ஒரு விஷயத்துல ஒரு இதுல என்னன்னா வந்து ஏன் எதுவுமே தெரியாம ஒரு பேசிக் என்ன எப்படி பண்ணலாம்,
அப்படிங்கிறது அதெல்லாம் விட்டுட்டு சரி நானும் ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படின்னா பணம் இருக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஏன் வராங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இன்னுமே எனக்கு இருக்கு. எனக்கு ஃபோன் வரதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பிரான்ச்சைசி எடுக்கிறேன், என்னால 10 கடை போட முடியும், 20 கடை போட முடியும், நான் பணம் போடுறேன் அப்படின்னு. திஸ் இஸ் நாட் அபவுட் த மணி அலோன் ஹியர் இன் அ ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஒரு இங்க எல்லாம் பெரிய ஜெயின்ஸ் ஃபுட்ல இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். இட்ஸ் வெரி ஹார்ட் டு மெயின்டைன். எனக்கு பாலானா சொல்லிட்டே இருப்பாரு, ஹரிபவனம் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர் சொல்லுவாரு, நீங்க பின்னாடி வழியா வந்து அவனை ஒரு வாரம் வேலை செய்ய சொல்லு, கிச்சன்ல வந்து வேலை செய்ய சொல்லு, முன்னாடி இருந்து பாக்குறதுக்கு அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ தட் இஸ் த ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றக்கோ இல்ல அந்த சேலஞ்சஸை கோ த்ரூ பண்றக்கோ அந்த பெயினை பாக்குறக்கோ யாருக்கும் பொறுமை இல்லை. தே டோன்ட் வாண்ட் டு டூ இட் அப்படிங்கிறதுலங்க. இதுல என்னோட லேர்னிங் வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியோட ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில என்னோட லேர்னிங் என்னன்னு மெயினா பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் அ லொகேஷன். நான் உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு தெரியறக்கே வந்து ஒரு 2 to 2.5 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அவுட்லெட் நான் ஈரோட்ல தான் போட்டேன். ரொம்பவே முக்கியமான இடம். ஒரு சங்கீதா காம்ப்ளெக்ஸ் கண்ணு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு இருக்கும். ஒரு மார்க்கெட் ஏரியா, எல்லாரும் கூடுறது, எல்லாரும் இப்போ ஈரோடுன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு சுத்தி நிறைய கிராமங்கள் இருக்கு. எல்லாருமே வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்றது, பல்கா வீட்டுக்கு வாங்கிட்டு போ, ஒரு வாரத்துக்கு வாங்கிட்டு போ, தே டூ பல்க் பர்ச்சேஸ். ஒரு வாரத்துக்கு வாங்குறதால ஒரு மாசத்துக்கு வாங்குறதுங்கிற கல்ச்சர் தான் அங்க ஜாஸ்தியா இருந்தது. ஸோ அது வாங்குறதுக்கான ஒரு ஸ்பேஸ், அந்த இடத்துல ஒரு கடையை நாங்க போட்டோம். கடையை போட்டு இட் வாஸ் ஓகே. எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சேலஞ்ச் தான். நான் ஒரு 3 லேடிஸ் நான் ரெக்ரூட் பண்ணேன். ஸோ அவங்க ரெக்ரூட் பண்ணிட்டு நான் வேற ஒரு இடத்துக்கு வந்து அவங்கள ட்ரெயின் பண்றதுக்கு அனுப்பிச்சேன் ஒரு வாரத்துக்கு. ஸோ ட்ரைனிங் முடிச்சு அவங்க நாளைக்கு கடை ஓப்பனிங் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து 3 பேர் ஃபோனும் சுவிச் ஆஃப். என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. அண்ட் அந்த இதுலதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒன் திங் விச் ஐ டிட் வாஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு எஸ்ஓபி ஒரு ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் இது இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தேன். ஃப்ரம் த டே ஒன் எனக்கு வந்து இந்த மாஸ்டர் கல்ச்சருங்கிறத எடுத்துட்டோம். மாஸ்டர் கல்ச்சருங்கிறது உள்ளே கொண்டே வரல. ஸோ அவங்க வராத சூழ்நிலையிலையும் என்னால தனியா நின்று, பிகாஸ் நான் காஃபி டீ சாப்பிட மாட்டேன், எனக்கு காஃபி டீ பழக்கம் கிடையாது, காஃபி டீ போடவும் தெரியாது. நான் வந்து ஒரு சிங்கிள் சைல்டுங்க. ஒரு 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 வீட்டுல ஒரு குழந்தை எப்படி பாத்துக்குவாங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பேம்பர்ட் சைல்டு நான். ஸோ கிச்சன் பக்கம்லாம் போனதே இல்லை. சாப்பிட்ட தட்டை நான் அப்படியே கழுவிட்டு இருந்த ஹேபிட்ல இருந்தேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து வந்துட்டு ஐ குட் ஏபிள் டு ப்ரூ அ காஃபி. அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஓகே நம்ம பிஸ்னஸ் பண்ண வந்துட்டோம். ஈவன் தோ ஐ டோன்ட் ட்ரிங்க் அ காஃபி ஆர் அ டீ, காஃபினா என்னன்னு லேர்ன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வென்ட் இன்டு அ காஃபி போர்ட் இன் பெங்களூர். அப்போ மிஸ்டர் பசவராஜன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இருந்தாரு. ஐ குட் ரிமெம்பர் ஹிம் வேர் ஹி சப்போர்ட்டட் மீ அ லாட் ஆக்சுவலி. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபினா என்ன, அது எப்படி டேஸ்ட் பண்ணணும், ஒரு டேஸ்டிங் செஷன், ஒரு கப்பிங் எப்படி பண்ணணும். கப்பிங்னா வந்து நான் இவ்வளவு நாளா காஃபினா பாலோட தான் டேஸ்ட் பண்றதா காஃபி நினைச்சிட்டு இருந்தேன். பட் வி டூ இட் ஒன்லி வித் டிகாக்ஷன். ஸோ டு நோ த டேஸ்ட் ஆஃப் இட் ஆர் டு நோ த ஃபிளேவர் ஆஃப் இட் எவ்ரி திங். ஸோ அந்த லேர்னிங் அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஐ குட் ஏபிள் டு ட்ரிங்க் அ காஃபி அண்ட் ஐ கேன் டெல் அதுல என்ன இருக்கு, கைண்ட் ஆஃப் இந்த பெர்சன்டேஜ் போட்டிருக்காங்க, இந்த சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ குட் ஏபிள் டு டெல். அந்த அளவுக்கு இது பண்ணிருக்கு. பட் ஸ்டில் ஐ டோன்ட் ட்ரிங்க் அ காஃபி ஆர் அ டீ இன் அ ரெகுலர் பேசிஸ். ஸோ பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மை பேஷன். ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கும் நான் அதை காஃபி குடிச்சே ஆகணுங்கிறதுக்கும் கட்டாயம் கிடையாது. ஸோ அப்படி லேர்ன் பண்ணிட்டு தான், அந்த லேர்னிங்ல இருந்து தான் தென் அந்த இடத்துல நானே கடையில ஓப்பன் பண்றதுக்காக ப்ரூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. ஐ குட் ஏபிள் டு ப்ரூ அ காஃபி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 1 or 2 days மேனேஜ் பண்ணி பேரலி ஐ குட் ஏபிள் டு ரெக்ரூட் பீப்புள். ரெக்ரூட் பண்ணி அவங்கள நானே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரெயின் பண்ணி இப்படித்தான் இதுதான் கஸ்டமர் சர்வீஸ்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி அவங்களுக்கு அன்னைக்கே வந்து நான் சொல்றதெல்லாம் நைட் போய் டாக்குமெண்ட் பண்ணி அதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு ஸ்பைரல் பண்ணி கொடுத்து இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ல எழுதி கொடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பழக்கணும். அப்போ வந்து லேடிஸ் தான் எடுத்தேன். பிகாஸ் லேடிஸ் குட் ஏபிள் டு டூ ஆர் கிவ் அ கன்சிஸ்டன்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் இன்னுமே எங்களோட கடையில பாத்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட்
ஆல்வேஸ் ஐ பிலீவ் இன் தட். அண்ட் ஸ்டில் வி ரெக்ரூட் மோஸ்ட்லி ஆஃப் லேடிஸ் வேர் they could able to deliver a much better product than us அப்படிங்கிறது ஐ பிலீவ். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து என்ன ஏதுன்னு பண்ணது வரைக்கும் டச்வுட் நான் மோர் தேன் 8 years அவங்க இன்னும் எங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட். லேர்னிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நாக்ரி. ஸோ அங்க வந்து ஒரு ஜாப் எப்படி எடுக்கணும், ஒரு ப்ரொஃபைல் எப்படி எடுக்கணும், ஒரு நீட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவங்களோட நீட் என்னவா இருக்கும், எதுக்காக வேலைக்கு வராங்கிறதெல்லாம் என்னால லேர்ன் பண்ண முடிஞ்சு. தட் ஆல்வேஸ் அந்த கனெக்டிங் த டாட்ஸ் தான். அதெல்லாம் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. பீயிங் அ ஒயிட் காலர் ஆர் அ ப்ளூ காலர் எனக்கு வந்து இந்த ப்ளூ காலரை ஹேண்டில் பண்றது எனக்கு இன்னும் பெட்டரா ஈஸியாவோ எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்களுக்கு பிகாஸ் ஐ ஃபீல் த ட்ரஸ்ட் வர்த்தி ஆர் அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய டெலிவரபிள்ஸ் பெட்டரா எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல அவங்கள ரெக்ரூட் பண்ணி எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணேன். பட் அது ஒரு சின்ன கியாஸ்க் மாதிரி தான் போட்டோம். அந்த இடம் வந்து ஒரு 2 years மேல ஆச்சு. பட் தட் வாஸ் நாட் டூயிங் தட் கிரேட் ஆக்சுவலி. ஏன் அது ஓடல, நல்ல இடத்துல இருக்குன்னு என்னால் அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. ஒன் ஃபைன் டே வென் ஐ வாஸ் டிராவலிங் டு சென்னை, நான் இவர் மிஸ்டர் சந்திரமோகன் அங்கிள் ஃப்ரம் சேர்மன் ஆஃப் ஆரோக்கியா மில்க், அவரை மீட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சது. அவர்கிட்ட நான் பேசும்போது கேட்டேன், அங்கிள் இது மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட இருந்து ஃபியூ டிப்ஸ் நீங்க என்ன பண்ணலான்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு 3 things which is most important in the retail industry அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப கியூரியஸா நான் டைரி எடுத்து நோட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப சொன்னார், நம்பர் 1 லொகேஷன், அண்ட் நம்பர் 2 இஸ் அ லொகேஷன், அண்ட் நம்பர் 3 இஸ் ஆல்சோ லொகேஷன் அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓ லொகேஷன் பிளேஸ் அ வெரி 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 பிரைம் ஒரு வைட்டல் ரோல் இன் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு. நீங்க இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற ரீட்டைல் பிராண்ட்ஸ், ரீட்டைல் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா மேபி சலூனா இருக்கும். ஈவன் த ஜிம் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் இன் த ரீட்டைல் இண்டஸ்ட்ரி. ரீட்டைல்ல யோசிச்சு பாருங்க, ஒரு ஜிம் ஹெல்த்தியா இருக்கணும், நான் ஸ்டெப்ஸ் ஏறி நடந்தாலும் அது என்னோட ஹெல்த்துக்கு தான் கிடைக்குதுனாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போறதுக்கு வி டென் டு ஹெசிடேட். நம்ம போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப இது பண்றோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து அந்த லொகேஷனுக்கு கிடைச்சது. ஸோ ஓகே, லொகேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படிங்கிறது அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் தென் கம்ஸ் எனக்கு அப்படியே ஒரு 3.5-4 years ஆச்சு. ஐ வாஸ் டிராவலிங் அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தோம். அதுல என்னோட நவ்-இண்டியா, தட் இஸ் லைக் இந்த கோயம்புத்தூர் ஒரு அவுட்லெட் நாங்க இடத்துல வந்து ஒரு கஸ்டமர் ரெகுலரா வருவாரு. எங்களுதுல வந்து ராகி வடை ரொம்ப ஃபேமஸ்ங்க, அதுக்காகவே வருவாங்க. கோயம்புத்தூர்ல சவுத் இந்தியன் காஃபி ஹவுஸ்க்கு எதுக்கு சாப்பிட போவீங்கன்னா ஃபில்டர் காஃபி அண்ட் ராகி வடைங்குவாங்க. ப்ரிஃபரபிளி 7 out of 10 people will prefer to have a ராகி வடை அண்ட் காஃபி. ஸோ ஒரு கஸ்டமர் ரெகுலரா வருவார், 20 ராகி வடை வாங்குவாரு போவாரு. இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்தது. நான் ஒரு நாள் கூப்பிட்டு, சார் உங்க ஆஃபீஸ்க்கு இது இருக்கா, நான் டெலிவரி பண்ணட்டுமா அப்படின்னு நான் கேட்டேன். அன்னைக்கு தான் அவர் சொன்னாரு, இல்லைங்க என் சம்பந்தி சென்னையில இருக்காங்க, ஸோ அவருக்கு நான் வந்து யாராவது டிராவல் பண்ணும்போதோ இல்லை நான் டிராவல் பண்ணும்போதோ நான் ஃபிளைட்ல அனுப்பிச்சுடுவேன் ராகி வடையினாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க ராகி வடை, கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு சாப்பிடுவேன் அப்படின்னாரு. அந்த இடத்துலதான் உண்மையான எங்களுக்கு பலன் கிடைச்சது. லிட்டரலி ஐ வாஸ் கிரையிங். அந்த சந்தோஷம் வந்து அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே ஒரு ஸ்டார் ப்ராடக்ட் யூ ஹாவ் டு கிரியேட். சும்மா நீங்க வந்துட்டு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு நல்ல இடத்துல போட்டேன், எப்படி இருந்தாலும் ஓடும் அப்படிங்கிற சினாரியோல இப்போ மாறிடுச்சுங்க. மேபி 15 years ஆகோ டிராவல் பண்ணி நான் 10 kilometers போய் காஃபி குடிச்சேன் அப்படிங்குவாங்க. நவ் தட் இஸ் நாட் த கேஸ். ஸோ யூ ஹாவ் டு கிரியேட் அ ஸ்டார் ப்ராடக்ட் ஃபார் யூ. அதுதான் உங்களுக்கு வந்து சஸ்டைனபிலிட்டி கொண்டு வரும், ஆர் ரெகுலர் கஸ்டமரை கொண்டு வரும். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கஸ்டமர் வெல். ஸோ யூ ஹாவ் டு கிரியேட் அ ஸ்டார் ப்ராடக்ட். எந்த பிசினஸா இருக்கட்டும், ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில ஃபுட்ல வந்து உங்க ஸ்டார் ப்ராடக்ட் கம்பல்சரி இருக்கணும். கேஷ் கவ் இன்னொன்று இருந்தாலும் அந்த ஸ்டார் ப்ராடக்ட் இருக்கணும். நீங்க யூ ஹாவ் டு ஆல்வேஸ் ரீக்ரியேட் யுவர் ஸ்டார் ப்ராடக்ட். ஸோ அதுல ரொம்ப கான்சியஸா ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் தேர்ட் கம் த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நிறைய பேர் சொல்றது வந்து, நான் ரொம்ப வருஷம் ஆரம்பிச்சேங்க, நல்லா போயிட்டு இருந்தது, இப்போ போக பாத்தீங்கன்னா லாபம் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் சேல்ஸும் போகுது, பட் லாபம் இல்லை, இல்ல ஏன் டிப்பாதுன்னு தெரியல அப்படிங்கறத சொல்லிட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா தே மிஸ் அவுட் ஆன் அன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ ஆல்வேஸ் சே டைரக்டா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டலா இருக்கட்டும், ஒரு சேலரி அண்ட் அதர் வேஸ்டேஜஸ், இதெல்லாம் மெஷர் பண்ணிடுவாங்க.
அப்புறம் என்ன சேல்ஸ் நடந்திருக்குது இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க, ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. பட் வி மிஸ் அவுட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் விச் இஸ் கில்லிங் அபவுட் லைக் 5 to 6%. இன்ஃபிளேஷன் இன் இந்தியா இஸ் லைக் 5 to 6%. 5% உங்களுக்கு அதுலயே போயிடுது. அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்கிறோம்னா அடுத்த வருஷத்துக்கு 20 ரூபாய்க்கு வித்தா வி மிஸ் அவுட் தட் 5% ஆஃப் இட். ஸோ அந்த இடத்துல இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல ஒன்னு இன்ஃபிளேஷனை விட்டுறோம் அண்ட் டெப்ரிசியேஷன். நிறைய இடத்துல பார்ப்பாங்க, அந்த மிஷின் போயிடுச்சுங்க, அந்த டேபிள் உடஞ்சிருச்சுங்க, இது டைல்ஸ் விழுந்துருச்சுங்க, பெயிண்ட் போயிடுச்சுங்க, ஃபேன் ஓடுறது இல்லை, அதுக்கு அப்படியே செலவு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு. பிகாஸ் தே டோன்ட் மெஷர் தட் டெப்ரிசியேஷன் ஆஃப் த அசெட். ஒரு டெப்ரிசியேஷன், ஒரு கடை போட்டோம்னா இது இத்தனை வருஷம் தான் வரும், அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மணியும் உள்ள எடுக்கணும். ஸோ டெப்ரிசியேஷன், ஸோ அண்ட் ஆல்சோ த இன்ஃபிளேஷன் அண்ட் கம்ஸ் த டெக்னாலஜி அப்கிரேடேஷன். டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணியே ஆகணும். சில கட்டாயத்துக்காக நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணியே ஆகணுங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்மளும் அதுக்கு வந்து முயற்சி எடுத்தா தான் we can also able to sustain in this industry, in the retail industry or the food industry even, and also the packing. இப்போ பேக்கேஜிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் காஸ்ட் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஒரு பேக்கேஜிங் போடுறோம், இது விற்கிறோம் அப்படின்னு ஒரு 2 years ஒரு 3 years ஒன்ஸ் ஆச்சு அவங்களோட பேக்கேஜிங்கை மாற்றணும். பிகாஸ் இந்தியா ரொம்ப ஃபாஸ்டா எவால்வ் ஆகுது. அந்த ஸ்பீடுக்கு வந்து வி ஷுட் ஆல்சோ பி அட்லீஸ்ட் அட் பார் வித் த மார்க்கெட். அப்பதான் வந்து நம்ம வந்து சஸ்டைனபிளா இருக்க முடியும், நம்ம சர்வே ஆக முடியும். இட்ஸ் நாட் அபவுட் வினிங் தேர். ஸோ சர்வைவல்கே இவ்வளவு இருக்கு அப்படின்னா அந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ரீஇன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ ஐ சே லேர்னிங் ஃபீ. நான் நிறைய பேர் இது கால்குலேட் பண்ணாம மேபி இதை கணக்குலயே எடுத்துக்காம இருப்பாங்க. ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ பட்ஜெட் ஆன் அ லேர்னிங் ஃபீ. நம்ம தப்பு பண்ணாம ஒரு பிசினஸ்ல லேர்னே பண்ண முடியாது. அது தப்பு பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு டைம், ஒரு மணி எல்லாமே போகும். அந்த மணிங்கிற பார்ட் எடுத்துட்டீங்கன்னா அது எங்க இருந்து வரும்? ஃப்ரம் த பிசினஸ் தான். ஸோ ஒரு லேர்ன் பண்றோம், ஒரு செஷன் போறோம், இல்ல ஒரு தப்பான விஷயங்கள் பண்றோம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தப்பா நடந்துருது, இல்ல ஒரு கடைய கட்டினதுல ஒரு இடம் தப்பா நடந்தது, ஏதோ ஒரு விஷயங்கள் இது பண்றோம், அதை திருப்பி ரீவொர்க் பண்றோம். நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அந்த லேர்னிங் ஃபீ அப்படிங்கறத விட்டுரும். See, we always have to spend on our growth for learning. Either நம்மளும் லேர்ன் பண்ணணும், அதை தாண்டி we also do mistake. So the mistake will pinching our financial aspect. So அந்த லேர்னிங் ஃபீ, இந்த எல்லா விஷயத்தையும் எடுத்தா மட்டும்தான், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எடுத்தா மட்டும்தான் you can identify the actual profit. You will be எப்படின்னா நீங்க பேக் ஒர்க் பண்ற மாதிரி தான். ஒரு எம்ஆர்பி அப்பதான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஒரு ப்ராடக்டை நீங்க அப்பதான் உருவாக்க முடியும். இதுல ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நிறைய ப்ராடக்ட் வர நிறைய ரா மெட்டீரியல் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை பிரைசிங்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரேசில்ல வந்து ட்ராட் வந்தது ஒரு 4 months பேக். 4 months ago ட்ராட் வந்த போது பிரைஸ் ஆஃப் த கிரீன் பீன்ஸ் வென்ட் வெரி ஹை. ஸோ அந்த இடத்துல எங்களுக்கு ஹோல்டே இல்லை. ஸோ பட் ஸ்டில் வி குட் ஏபிள் டு ஸ்டாக், கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வைக்க முடிஞ்சது, ஏதாவது பண்றோம். அண்ட் பாத்தீங்கன்னா யுக்ரைன் வார் அப்போ price of the oil really went up high. Oil எல்லாம் வேற ஒரு ஆல்டர்னேட் கிடையாது. ஸோ அது நமக்கு ஹோல்ட் இல்லை. அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஆல்சோ த கேஸ், இது எல்லாமே நம்ம கிட்ட ஹோல்ட் இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கும் போது, ஸோ வி ஷுட் நோ த நம்பர்ஸ். ஸோ எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி காம்போஸ் ஒர்க் பண்ணணும். ஒரு கடை போட்டா அதுக்கான செலவுகள் எவ்வளோ, செயின் ஆஃப் அவுட்லெட்ஸ் போடும்போது அதே மாதிரி ஃபங்க்ஷனே ஆகாது. தட் ஒர்க்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ நீங்க அந்த ஒரு சினாரியோல போகணும். ஒரு லாஜிஸ்டிக்ஸ் எடுக்கணும், ஒரு டிரைவருக்கான சம்பளம், ஒரு சப்ளை செயின், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வேற என்னென்ன நடக்குது, அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள், இது எல்லாமே பார்க்கணும். ஒரு சென்ட்ரல் கிச்சன் பில் பண்றோமா அது. ஸோ இது மாதிரி செயின் ஆஃப் அவுட்லெட்டுக்கும் ஒரு சிங்கிள் அவுட்லெட்டுக்கும், ஏன்னா சிங்கிள் அவுட்லெட்ல ஓனரே நின்னாங்கன்னா உங்களுக்கு காசு மிச்சம், நிறைய வேஸ்டேஜ் குறையும், சேல்ஸ் பூஸ்ட் ஆகும், இது எல்லாமே நடக்கும். ஸோ பட் இது வந்து செயின் ஆஃப் அவுட்லெட் அதே இது அப்ளை பண்ண முடியாது. என்னதான் எம்ப்ளாயி பண்ணாலும் தேர் வில் பி a certain limit to it. ஸோ எப்படி பிரைசிங் ஒர்க் அவுட் பண்றது, எப்படி காம்போஸ் ஒர்க் அவுட் பண்றது, எப்படி ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்றது, ஒரு மார்க்கெட்டிங், ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல எப்படி கம்யூனிகேட் பண்றது, தட் ஆல்சோ an expense. ஸோ இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணா மட்டும்தான் இட் வில் பி a sustainable model in a food industry. சஸ்டைனபிள்கே இவ்வளோ ஒர்க் பண்ணணும். ஸோ அண்ட் கம்ஸ் த கஸ்டமர் சர்வீஸ். உங்களுக்கே தெரியும், நம்ம கோயம்புத்தூருங்கிற ஊர்ல வந்து சர்வீஸ் கொடுக்காம உங்களால, நான் இன்னுமே சொல்லுவேன், கோயம்புத்தூர்ல சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன்னா எந்த கண்ட்ரியில வேணாலும் ஆயிடலாம். தட்ஸ் ஹவு த மார்க்கெட் இஸ்.
இப்போ பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல தி எக்ஸ்பெக்ட் ஹை கிளாஸ் சர்வீஸ் ஈவன் இன் த காஃபி ஷாப் ஆர் டீ ஷாப். அண்ட் ஒரு 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 நல்ல ப்ரைசிங் இருக்கணும், பெஸ்ட் சர்வீஸ் இருக்கணும். நல்ல காஃபியா இருந்தாலும் இந்தாங்க அப்படின்னு நான் தூக்கி வச்சுட்டேன்னா நாளைக்கு வரமாட்டாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் த மார்க்கெட் இஸ். ஸோ அந்த இடத்துல வந்து சர்வீஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறது ஒர்க் பண்ணணும். எல்லாத்தையுமே நீங்க ஒர்க் பண்ணாலும் நம்ம சர்வீஸ்ல இந்தாங்க அப்படின்னு வச்சுட்டா நாளைக்கு வரமாட்டாங்க. அது என்ன சொன்னாலும் யூ கேனாட் கன்வின்ஸ் அ கஸ்டமர் டு கம் பேக் அகைன். ஸோ அந்த இடத்துல கஸ்டமர் சர்வீஸ் பிளேஸ் அ வெரி 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 மேஜர் ரோல். ஸ்டில் வி ஆர் ஒர்க்கிங், வி ஆர் ஹைரிங் a training team to for our all the employees எல்லாம் கூப்பிட்டு எப்படி கஸ்டமர் சர்வீஸ் நீங்க எப்படி பெட்டர் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து அதை ஒரு கஸ்டமருக்கோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நீட் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை விட பெட்டரா என்ன கொடுக்கலாங்கிறதுக்கு we are spending a lakhs and lakhs of money in giving a better customer service. So that comes a big part. அந்த இடத்துல நீங்க கொண்டு வந்தால் மட்டும்தான், நீங்க வந்து கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான், பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்தா மட்டும்தான் யூ கேன் டெஃபினெட்லி பி இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஃபார் அ லாங்கர் பீரியட். இதுல நீங்க லாங்கர் பீரியட் இருக்க 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 யூ வில் பி அ பெட்டர் பிராண்ட் ஃபார் அ கஸ்டமர் லாயல்ட்டி ஜாஸ்தி ஆகும், ரிட்டென்ஷன் ஜாஸ்தி ஆகும். இப்போ எங்களுக்கு கோவிட் டைம்ல சொல்லும் போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. கோவிட் டைம்ல we were functioning certain outlets எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் எங்களுக்கு இருந்தது, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆல் 365 days we were functioning. பட் ரெகுலர் கஸ்டமர் வெளியில இருக்கிற கடை ஹை ஸ்ட்ரீட்ஸ் இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். கஸ்டமர் வேர் என்கொயரிங் அபவுட் டு ஹேவ் அ காஃபி. ஐ செட் லைக் ஐ cannot tell them to go inside a hospital and drink a coffee. அது சொல்ல முடியாது. அவங்க காஃபி பவுடர் தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸ்டில் வி டோன்ட் செல் அ காஃபி பவுடர், பட் we are yet to launch. பட் அந்த இடத்துல கேட்கும் போது எங்களுக்கு வழி இல்லை, கொடுத்துதான் ஆகணும். பட் ரெகுலர் கஸ்டமர் தேவர் ஆல்சோ கிரேவிங் ஃபார் அவர் காஃபி. ஏன்னா குடிச்சு ரொம்ப வருஷமா பழகிட்டாங்க. சரி கொடுப்போம் அப்படின்னு காஃபி பவுடர் கொடுத்த உடனே வந்த ஃபீட்பேக், என்னங்க பழைய காஃபி பவுடர் கொடுத்தீங்களா, காஃபி பவுடர் நல்லா இல்லை, இது வேற ஒரு இதை தந்துட்டீங்க, இது மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்தது. அப்புறம் தான் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது தட் கஸ்டமர்ஸ் வந்து குட் நாட் ஏபிள் டு ப்ரூ அ ரைட் ஃபில்டர் காஃபி அப்படிங்கிறது. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, ஓகே கஸ்டமர்ஸ் எதுக்காக நம்ம கடைக்கு வராங்க, காஃபி குடிக்கிறதுக்காக. வீட்டில் காஃபி போட முடியல, ஆர் எனக்கு போடுறதுக்கான டைம் இல்லை, இல்லை போட தெரியல. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லனால தான் வராங்க. ஐ கேனாட் ஃபோர்ஸ் தெம் டு ப்ரிப்பேர். நீங்க டைம் எடுத்து காலையில ப்ரூ பண்ணி குடிங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை, பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்பதான் காஃபி பவுடர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஒரு 15 daysல நாங்க எங்களோட ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம். ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும், காஃபி டிகாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி சிம்பிள். நீங்க சூடான பால்ல 10 ml காஃபி டிகாக்ஷன் ஊத்துனீங்கன்னா ஃபில்டர் காஃபி வில் பி ரெடி. இது தப்பு பண்றதுக்கு சான்சஸ் வெரி 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 லெஸ். கஸ்டமர்ஸ் ஆர் சோ சாட்டிஸ்ஃபைட் அண்ட் தேவர் வெரி ஹாப்பி அபவுட் இட். லைக் இமீடியட்டா இதை கொடுத்தோடனே எங்கனால கோவிட் டைம்லயும் வந்து கஸ்டமரை ஹாப்பி பண்ண முடிஞ்சது, எங்களோட சேல்ஸும் பூஸ்டப் பண்ண முடிஞ்சது. ஸோ வி ஃபவுண்ட் அ பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டில் இந்த ப்ராடக்டை நாங்கள் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல நாங்கள் திருப்பியும் ரெனோவேட் பண்றப்போ, இதை வந்து ரீக்ரியேட் பண்றப்போ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட். ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கஸ்டமர். ஸோ கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். நீங்க நல்ல ப்ராடக்ட் ஒருத்தர் செஃப் கொடுத்துட்டாரு, ரெசிபி கொடுத்துட்டாரு, எஸ்ஓபிஸ் கொடுத்துட்டாரு, ஆள் எடுத்துட்டோம், இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், பிராண்டிங் பண்ணிட்டோம், டிசைன் பண்ணிட்டோம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டோம், இன்ஸ்டாகிராம்ல இது பண்ணிட்டோம். we did a big marketing expenses to invite all the customers. எல்லாம் வந்தாலும் சஸ்டைனபிளா இருக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணா மட்டும்தான் லாங் டேர்ம்ல சஸ்டைனபிளாவும் ப்ராஃபிட்டபிளாவும் ரன் பண்ண முடியும். ஐ எம் டாக்கிங் அபவுட் அ ப்ராஃபிட்டபிள் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆர் அ ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் இன் அ ரீட்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுதான் என்னோட கம்ப்ளீட் மந்த்ரான்னு வச்சுங்களேன். இதை நான் அப்பப்போ எடுத்து பார்ப்பேன், சம்வேர் வி ஆர் மிஸ்ஸிங் அப்படின்னு. இந்த லொகேஷன் எனக்கு கண்டுபிடிக்கிறக்கே 2 வருஷம் ஆச்சு, ஸ்டார் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறக்கே 4 வருஷம் ஆச்சு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிக்கிறக்கே நிறைய தப்பு பண்ணி கண்டுபிடிச்சோம். ஏன் பணம் போகுது, நல்லா தான் சேல்ஸ் அப்படின்னு ஓவரால் இயர்லி எடுத்து பார்க்கும்போது ஏன் இதுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகுது, ஏன் இதை நம்ம கன்சிடர் பண்ணல. ஒரு இன்டர்னல் ஆடிட்டர் வச்சோம், டெவலப் பண்ணோம், உள்ள சிஸ்டம் டெவலப் பண்ணோம், ஃபினான்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டை தனியா ரீக்ரியேட் பண்ணோம். இது எனக்கு வந்து அங்க எக்ஸ்பென்ஸ் ஆனாலும் ஐ குட் ஏபிள் டு கெயின் சர்டன் திங்ஸ் ஆர் கெட் அ நாலேஜ் அபவுட் வாட் வி ஆர் டூயிங் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே என்னோட ஜேர்னில ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஆல்வேஸ் ஸ்டில் நான் இந்த நியூரோ மார்க்கெட்டிங் வந்து பிஹெச்டியில் இப்போ பண்ணிட்டு இருக்கேன்.
தட் இஸ் மெயின்லி ஆன் அ கஸ்டமர் சர்வீஸ். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஹவு கஸ்டமர்ஸ் ரியாக்ட். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்களோட ரியாக்ஷன் வேறையா இருக்கும், பக்கத்துல இருக்கிற ஒரு ரியாக்ஷன் வேறையா இருக்கும். தே லைக் த கலர், தே லைக் த ஆம்பியன்ஸ், ஆர் தே லைக் த ஜிங்கிள் ஆர் த சாங் ஆர் வீடியோஸ், விஷுவல்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. சில விஷயங்கள் சில பேருக்கு பிடிக்காது. டெக்னிக்கலி வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் த கஸ்டமர்ஸ் நீட். இந்த நியூரோ மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா அபவுட் அ சைக்காலஜி ஆஃப் அ கஸ்டமர். மார்க்கெட்டிங், ஹவு வி டூ அ மார்க்கெட்டிங் ஆஃப் இட். டெக்னிக்கலி வி ஆர் ஏபிள் டு கெட் அ ஒரு பிரெயின் இஎம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு, பிரெயின்ல எம்ஆர்ஐ நம்ம பண்ற மாதிரி வி கெட் அ பிரெயின் வேவ்ஸ் அண்ட் வி கெட் த சிக்னல் அண்ட் வி ஃபைண்ட் த டேட்டா ஆஃப் ஃப்ரம் தட். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு இந்த கஸ்டமர் சர்வீஸ் மேல எனக்கு இப்போ தீராத பற்று ரொம்ப லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா போயிட்டு இருக்கனால, ஒய் கான்ட் வி டூ அ பிஹெச்டி, நான் பிஹெச்டி பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் திஸ். ஸோ இதுதான் என்னோட சின்ன ஒரு ஜேர்னி அபவுட் அ ஃபுட் அண்ட் ரீட்டைல் இண்டஸ்ட்ரிங்க. And I'll show you a few clicks of my outlets, which is mostly in Coimbatore and Chennai. We have around 18 branches. Next month we'll be clocking around 22 branches. Or 22 branches. Maybe in the year my plan is to clock around 25 branches clock panano abingrakaga. This year I'm working on that. And or chinna video from this I'm ending this. It's already time. I'm just playing this. Temperatures are now so high that everything else has to shelter. The desert now belongs to the Earth's greatest solar specialist, the Saharan silver ant. At midday, when the sun is at its fiercest, they emerge to look for creatures killed by the scorching heat. They're one of the fastest insects on Earth, and they need to be, with just 5 minutes to find food before the heat kills them. Getting lost would mean certain death, so every few seconds they spin round, taking a bearing from the sun. When others are flying, these ants have solar tech to stop them from overheating. Special glassy hairs and shining bodies that reflect the sun's lethal rays. It buys them precious time to get their prize back as quickly as possible to their underground den. Demands teamwork. But shelter is a long way away. Any technique will do. The push and slide, the spin, even dune surfing. The nest is still 70 meters away. Some are already collapsing in the heat. Reinforcements are needed urgently. Now the heat whips up violent gusts of hot desert air. For an ant, these are hurricanes. They must get their prize underground as soon as possible, and blown sand has blocked the entrance to their den. Any longer out here and they will be toast. One final effort. The last of the team race home. Shade, at last. ஸோ இந்த எறும்பு மாதிரிதான் நம்மலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ண பீப்புள் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. வி ஃபவுண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வி ஆல்வேஸ் சீக் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்பப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு வி யூஸ் அவர் ஸ்ட்ரென்த். வி யூஸ் டு பில்ட் சிஸ்டம். நம்ம சேலஞ்சஸ் வரும்போது வி ஒர்க் ஆன், வி ரீக்ரியேட் இட், வி டூ மேசிவ்
things during our challenging period, and hard work and determination, and also we celebrate success finally. So அந்த சக்சஸோட நிறுத்திடுறது இல்லை, அகைன் வி ஒர்க் ஃப்ரம் பாயிண்ட் 1. ஸோ அப்படித்தான் நம்ம ஒர்க் பண்றோங்க. ஸோ இதை தாண்டி நான் ஃபீல் பண்றது யூனிட்டி. இதுல பாத்தீங்கன்னா யூனிட்டி இஸ் த கீ ஸ்ட்ரென்த். இதுல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுங்க. அதை தான் நானும் நம்புறேன். ஸோ எல்லாரும் வந்ததுக்கு, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. வணக்கம், நன்றி. மிகவும் ஒரு படைப்பாளியின் ஒரு தோரணையில், ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட இந்த காஃபி இண்டஸ்ட்ரி எவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கு, எந்த அளவுக்கு 2.25 பில்லியன் கப்ஸ் வேர்ல்டு வைட்ல காஃபி கன்சம்ஷன் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம தொழில் எந்த அளவுக்கு வேகமாக வளரும் அப்படிங்கிறத மிக பொறுமையாக அனைவருக்கும் புரியும் வண்ணம், முக்கியமாக புதிதாக இந்த காஃபி இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லி நமது சொந்தங்களுக்கு இந்த கேள்வி கணைகளை தொடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். நமது சொந்தங்களும் கேள்வி கணைகளை அடுக்கி இருக்கிறார்கள். முதலாவதாக, உங்களுடைய இந்த காஃபி பிசினஸ் அப்படிங்கிறது டயர் ஏ, டயர் பி, டயர் சி, இந்த மாதிரி கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, இந்த மாதிரி சிட்டிஸ்க்கு பொருந்து 3 வகையான சிட்டிஸ்க்கும் பொருந்துமா? அல்லது நீங்க உங்களுடைய ஈரோடு எக்ஸாம்பிள் சொல்லி கேட்ட பொழுது இது யூஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் தி டாப் நாட்ச் சிட்டிஸ், இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இதுல வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்ல ஸ்டில் நம்மளோட கன்சம்ஷன் இருக்குங்க. காஃபி எல்லா இடத்துலையும் காஃபி குடிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் சாப்பிட்றாங்க, எல்லா இடத்துலையும் போகுது. பட் வென் யூ டேக் எஸ் அ வால்யூம், நீங்க வந்து ஒரு கடை போடுறீங்களா, உங்களோட ஊர் எது, உங்களோட ஸ்ட்ரென்த் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் காங்கேயத்தில் தான் இருக்கேன், இப்போ ஐ எம் ஸ்டேயிங் இன் கோயம்புத்தூர், பட் நான் காங்கேயத்தில் தான் இருக்கேன் அப்படின்னா ஐ கேன் செட் அப் அ காஃபி ஷாப் இன் காங்கேயம், ஃபைண்டிங் அவுட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அந்த இடத்துல நான் வந்து ஒரு 10 கடை போடலாங்கிற விஷன் என்னால் டெவலப் பண்ண முடியாது. பட் அந்த இடத்துல ஒரு கடை போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டடி த மார்க்கெட். கண்டிப்பாக பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் டயர் 2, டயர் 3, டயர் 1க்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா வால்யூம் அண்ட் த ப்ரைஸிங், இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ரைஸிங் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், அண்ட் வால்யூம்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கணும். யூ கேனாட் மல்டிப்ளை த அவுட்லெட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ். நாங்களும் நிறைய கடையில் போட்டோம். ஜஸ்ட் சொல்லும் போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. ஃபர்ஸ்ட் ஈரோடு, மதுரை, சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், எல்லா ஊர்லேயும் கடை இருந்தது. அங்கே ஒரு கடை, இங்கே 2 கடைன்னு. இதெல்லாம் நாங்கள் பண்ண பெரிய தப்பு. ஒரு கிளவுட் பஸ் பண்ணோம். அங்கங்கே எங்களோட அட்மின் எக்ஸ்பென்சஸ் வாஸ் வெரி ஹை. எங்களால் மார்ஜின் எடுக்க முடியல. பிகாஸ் இந்த காஃபி ஷாப்புங்கிறது ரொம்ப தின் மார்ஜின். இந்த தின் மார்ஜின்ல யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த எக்ஸாக்ட் நம்பர்ஸ். ஸோ இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு டயர் 3 சிட்டியாக இருக்கட்டும், 2ஆக இருக்கட்டும், 1ஆக இருக்கட்டும், யூ ஹாவ் டு ஸ்டடி த மார்க்கெட். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஆல்வேஸ் தேர் இன் ஆல் த மார்க்கெட். வால்யூம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், ப்ரைஸிங் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே. ஸோ டயர் 1, டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்க்கு தாண்டி இந்த காஃபி ஷாப் டயர் 1, டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்க்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், என்ன ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைசிங் as well as percentage அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் எக்கனாமிக்ஸ் நான் சொல்லலைங்க. ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒரு மாதிரி பேசிக்ஸ் வில் பி த சேம், பட் வென் யூ டேக் இன் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி தட் பிளேஸ் அ டிஃப்ரெண்ட் ரோல். ஸோ அதனால நான் எக்கனாமிக்ஸ் சொல்லலை, பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் அ ஸ்மால் ஜிஸ்ட் ஆஃப் இட். ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு சிங்கிள் அவுட்லெட்டு ஓடக்கூடிய நம்பர்ஸும் அந்த யூனிட் எக்கனாமிக்ஸும் மல்டிபிள் அவுட்லெட்ஸ்கோட யூனிட் எக்கனாமிக்ஸ் வேறு தான். ஸோ யூ கேனாட் கம்பேர். இதையே மல்டிப்ளை பண்ணால் பெரிய வால்யூம் வரும், பெரிய மார்ஜின் வரும்னு பண்ண முடியாது. நீங்கள் ஒரு அவுட்லெட் போடுறதுக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் டயர் 2 சிட்டி, நாங்கள் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு அவுட்லெட்ல போடுறதுக்கு ஈவன் யூ கேன் ஸ்டார்ட் வித் 3 lakhs to 25 lakhs ஃபார் அ காஃபி ஷாப் எங்களை மாதிரி. ஸோ நான் காஃபி ஷாப்னு சொல்றது வந்து ஒரு பேக்கரி கல்ச்சர் கோயம்புத்தூர்ல ஜாஸ்தி. அது மாதிரி இல்லாமல் ஒரு காஃபி, நாங்கள் வந்து வெறும் காஃபி மட்டும் இல்லை, இட்ஸ் அ சவுத் இந்தியன் ஜாயிண்டா தான் நாங்கள் வச்சிருக்கோம். ஒரு 4 மணிக்கும் 11 மணிக்கும் உங்களுக்கு ஒரு குட்டி பசி எடுக்குது அப்படின்னா திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ கேன் ஹேங் அவுட் அண்ட் ஹேவ் யுவர்
ஹெல்தி ஸ்நாக்ஸ். ஹெல்தி நான் சொல்றது ஈவன் வடை இஸ் அ ஹெல்தி. அதுல இருக்கிற ரிச் புரோட்டீன் ஒரு சாம்பார்ல இருக்கிற புரோட்டீன் இஸ் லைக் இட்ஸ் வே ஹை. நம்ம அந்த சிஸ்டம்குள்ளதான் இருக்கும். அதை வந்து கரெக்டா கொடுக்கணும்னு நாங்க பாக்குறோம். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மாறும், அதே மாதிரி உங்களோட சேல்ஸும் மாறும். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் போடுற மாதிரி தான், ஒரு மெஸ்ஸாவும் போடலாம், ஒரு மீடியாக்கர் ஒரு 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 50 lakhsல இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போடலாம், ஈவன் 1 crore போடலாம், ஈவன் ஃபார் 5 crores போடலாம். தட்ஸ் ஹவ் இட் வில் ஒர்க்ஸ். பட் எக்கனாமிக்ஸும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும், சேல்ஸ் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும், உங்களோட எக்ஸ்பென்சஸ் அதே தான் ஒர்க் ஆகும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அது மாதிரி தான் ஒர்க் ஆகும். டென்டேட்டிவ்லி யூ வில் பி கிளாக்கிங் அரௌண்ட் பிட்வீன் 12 to 20% ஆஃப் அ மார்ஜின், என் நெட் மார்ஜின் நான் சொல்றது. இது வந்து சிங்கிள் அவுட்லெட்ல இருந்து நான் செயின் ஆஃப் அவுட்லெட்ஸ் சொல்றேன். செயின் ஆஃப் அவுட்லெட்ல எக்ஸ்பென்சஸ் வில் பி கோயிங் ஹை. ஏன்னா அட்மின் எக்ஸ்பென்சஸ், எங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா இது எனக்கு ரெவென்யூ கொடுக்காது, பட் இட் வில் சப்போர்ட் ஃபார் டெவலப்பிங் மை ரெவென்யூ ஆர் இன்க்ரீசிங் மை ரெவென்யூ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வி ஆல்சோ ஹேவ் டு கன்சிடர் திஸ் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா செயின் ஆஃப் அவுட்லெட் இருக்கும்போது இது மேண்டேட்டரியா தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ பிட்வீன் 12 to 20 இருக்குங்க ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில. இதுதான் ஒரு சின்ன பேசிக்ஸ் என்ன ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ கமிங் டு த ப்ராடக்ட் லைன், காஃபி பத்தி சொன்னீங்க, ராகி வடை பத்தி சொன்னீங்க, சாம்பார் வடை அதை பத்தி சொன்னீங்க. இதை தவிர வேற ஏதாவது நீங்க நீஷ் ரெசிபி வச்சிருக்கீங்களா? உங்களுக்குன்னு உண்டான ஒரு டேஸ்டிங் ரெசிபிஸ் உங்களுடைய பிரான்ச்சைசிஸ்க்கு கொடுக்குற மாதிரி வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ப்ராடக்ட்ஸ் வந்து சீக்ரெட் ரெசிபின்னு ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லைங்க. அதை நான் கிளியரா நான் சொல்லிடுறேங்க. நான் எங்களுக்கு மட்டும் இல்ல, ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேயே கிடையாதுங்க. அது ஒரு மாயை தான். நீங்க கேஎஃப்சியோட சிக்கனை ரெப்ளிகேட் பண்ண முடியுது, தே ஹாவ் அ சீக்ரெட் ரெசிபினா, அப்ப எந்த காஃபி எந்த ஸ்நாக்ஸ்னாலும் நம்ம பண்ணிக்கலாங்க. கான் ஆர் தோஸ் டேஸ். அப்பதான் வந்து அங்க கிடைக்கிற காஃபி யாரும் பண்ண முடியாது. அந்த மாஸ்டர் போடுற இது இந்த கேஎஃப்சில இருந்து வருது, கோக்கோட இது, கோக்கையே நம்ம ரெப்ளிகேட் பண்ணலாம். பட் த திங் இஸ் இதுல என்ன அப்படின்னா வந்து ஃபார் அ லீகல் ரீசன் they are not doing it, அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் நத்திங் பிகர் இதுங்க. ஸோ இதுல ரெசிபி வந்து நாங்க இது வரைக்கும் பிரான்ச்சைசிங்கிற கான்செப்ட்ல கொடுக்கலீங்க. பட் we are trying to work on a partnership model where we will take care of abroadல வந்து we are finding out some opportunities because US is a very big opportunity now. They are craving for an Indian. இப்போ பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் they are having ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எல்லா கூட்டமா தான் எல்லா கண்ட்ரிலும் நம்ம இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. அண்ட் ப்ராடக்ட் அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கான ஸ்டில் they are going with their own ecosystem. நம்ம இங்க என்ன கிடைக்குதோ எக்ஸாக்டா அது கிடைக்குமா அப்படின்னா there is a gap between that. நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷா ப்ரூ பண்ணி ஒரு சின்ன ஸ்பேஸ்ல, பிகாஸ் we are operating from 24 square feet to even 700 square feet நாங்க ஆப்ரேட் பண்றோம். ஸோ இமேஜின் ஒரு 24 square feetல we could able to generate a bigger ஒரு ரெவென்யூ with all this coffee and other snacks அப்படின்னா இமேஜின் எல்லாமே பண்ண முடியுங்கிறதான் இதுலங்க. இதுல ப்ராடக்ட் வந்து we have a product. எஸ், நாங்க விஷன் எப்படி அப்படின்னா சவுத் இந்தியனோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும். இப்போ பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் நம்ம ஊர் ஸ்நாக்ஸா இருக்கு, தட் இஸ் ஆன் தமிழ்நாடு பேஸ்ல இருக்கு. ஸ்டில் வி ஹாவ் சம் ஸ்வீட்ஸ். இப்போ பூத்திரைக்குழுன்னு ஒரு ஸ்வீட் இருக்கு ஃப்ரம் ஆந்திரா, அதை நாங்க பண்றோம். அண்ட் கேரளால இருந்து ஒரு கப்பல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்றோம், இதெல்லாம் பண்றோம். பட் ஸ்டில் வி வாண்ட் டு கிவ் அ கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ சவுத் இந்தியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல தான் வி ஆர் ஆல்சோ டெவலப்பிங் இன் நியூ ப்ராடக்ட்ஸுங்க. இதுல ஒன்றும் சீக்ரெட் ரெசிபிஸ்லாம் கிடையாதுங்க. நீங்க எப்போ வந்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன், இதுதான் பண்ணுங்க, இப்படிதான் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் த திங் இஸ் இதே ராகி வடை இங்கிருந்து ஒர்க் பண்ணிட்டு வெளியில போய் வேற ஒரு காம்படிட்டர் கடையிலயோ வேற ஒரு கடையிலயோ போட்டா அவங்களால பண்ண முடியல, அவங்களால சஸ்டைனபிள் பண்ண முடியலைங்க. அதுதான் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொன்று இருந்ததுன்னா அந்த கடைக்கு தான் போவாங்க. இந்த கடையில பிரியாணி நல்லா இருக்குன்னா அந்த கடையோட பிரியாணி அப்படியே காப்பி பண்ணலாம், பட் ஸ்டில் அந்த கடைக்கு தான் கஸ்டமர் வில் கோ ஃபார் இட். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லை, ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை. நான் என்னோட ராகி வடையை வெள்ளை கோயில்ல இருந்து எடுத்துட்டு வந்தேங்க. வெள்ளை கோயில்ல ஒரு பாட்டியும் ஒரு அண்ணனும் எல்லாம் சுட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப நல்லா இருக்குது எப்படின்னு கேட்டு எடுத்துட்டு வந்தேன். ஆனா அவங்க சுட்ட மாதிரி என்னால பண்ண முடியல. பட் நான் பண்ணது கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதையே நான் ஒரு எஸ்ஓபி பில்ட் பண்ணிட்டேங்க. ஸோ இவ்வளவுதான் ப்ராடக்ட்டுங்க. யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் தட். கஸ்டமரோட நீட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஒர்க் ஆன் தட் ப்ராடக்ட். ஏன்னா நிறைய இடத்துல எனக்கு காஃபி கசப்பா இருக்கு, எனக்கு ஓகேவா இருக்கு, பட் ஐ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ் அப்படின்னு நிறைய இடத்துல குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து அந்த கசப்பை குறைச்சோன்னா வி ஃபவுண்ட் அ பிக் மார்க்கெட் ஃபார் இட். ஏன்னா எனக்கு புது கஸ்டமர்ஸ் நிறைய வந்தாங்க, காஃபி குடிச்சு பழகலாங்கிற கஸ்டமர்ஸ் நிறைய வந்தாங்க. தேர் ஓகே வித் இட்.
ஓரளவுக்கு தான் கசப்பு இருக்கு, கொஞ்ச நேரம் இருந்த ரொம்ப கசப்பு எனக்கு பிடிக்கலப்பா அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ப்ராடக்ட்டுங்க. ஓகே, வெரி நைஸ். அடுத்ததாக இந்த காஃபி ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கான்செப்ட் உங்க மைண்ட்ல இருக்கா, இல்ல ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே சார், நான் வீடியோல காமிச்சேங்கன்னா அதுலயே பாத்தீங்கன்னா நாங்க ஆல்ரெடி வி ஹவ் லான்ச்ட் அ காஃபி ஆன் வீல்ஸ், ஆக்சுவலி காஃபி ட்ரக்னு சொல்லிட்டு எங்க கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸ்ல தாஜ் ஒட்டி அன்னலட்சுமி ஹோட்டல் இருக்கும், அதோட பார்க்கிங்ல எங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதில் இருக்கிற குட் திங் என்னன்னா, ஒரு இடத்துல ஒல்லின்னு இன்னொரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திக்கலாம். அப்புறம் நிறைய பேர்த்த கேட்டர் பண்ணலாம், அவுட்டோர் ஈவெண்ட்ஸ் கேட்டர் பண்ணலாம், இது எல்லாமே பண்ண முடியுங்க. பட் ஆல்சோ வி ஹேவ் அ சேலஞ்சஸ் லீகலி, தட் இஸ் ஒரு சும்மா எந்த இடத்துல வேணாலும் நிறுத்த முடியாது, கார்பரேஷனோட இஷ்யூஸ் இருக்கும். அங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பெர்மிஷன் வாங்கணும், அது ஈஸியா வாங்க முடியாது, ரொம்ப நாள் அந்த இடத்துல நிறுத்த முடியாது, ஏன்னா எல்லாரும் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க, நியூசன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இது மாதிரி சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருக்கு. லீகலி பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டிஓலயே வந்து மொபைல் ட்ரக்னே போட்டு ஆர்சி கொடுக்குறாங்க. இன் மும்பை தே ஆர் கிவிங் as லைக் அன் பெங்களூர், மும்பைல ஃபுல்லா எங்க போனீங்க. பட் இன்னும் தமிழ்நாட்டுல வந்து ஆர்சி கேட்டா மொபைல் ட்ரக்லாம் போட்டு கொடுக்கறது இல்லை, ட்ரக்னு போட்டு கொடுக்குறாங்க. அது நம்ம வந்து அதுக்கான எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கிடுறோம். அதுக்கான இப்போ எங்களோட கம்ப்ளீட் இது பில் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ அண்ட் நெட்டும் கூட வெளியில் இருக்காது, ஒரு எல்லாமே வந்து அந்த ஃபுல்லா ஃபுட் கிரேட் 304 தான் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். பட் ஸ்டில் இன்னும் எவால்வ் ஆகல மார்க்கெட் இன் சர்டன் சிட்டிஸ் அப்படிங்கிறது தான். ஈவினிங் ஃபங்க்ஷன் ஆகும் சில கடைகள்லாம் அங்க இங்கேன்னு, பட் லீகலி ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியாது. பட் தட்ஸ் வெரி குட் மாடல் இன் வேரியஸ் சிட்டிஸ்ங்க. நீங்க டயர் 1 சிட்டிஸ்ல ரொம்ப நல்ல மாடல், அது ரொம்ப கண்டிப்பா அதுக்கு ஒர்க் பண்ணலாம். வி ஹவ் லான்ச்ட் அண்ட் தட் இஸ் கோயிங் கிரேட் ஆக்சுவலி. பட் அதை நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல டியூ டு திஸ் காம்ப்ளிகேஷன். வி ஆர் ட்ரைங் டு டூ இட் இன் டிஃபரெண்ட் பிளேசஸ். ஓகே, அடுத்ததாக இந்த காஃபியில் இருக்கக்கூடிய சிக்கரி அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து இஸ் இட் குட் ஃபார் ஹெல்த் ஆர் இஸ் இட் பேட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த காஃபி பீன்ஸ் சோர்சிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளுடைய காஃபி இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் இந்த சிக்கரி கண்டென்ட் விச் லீட்ஸ் டு சர்டன் நாட் குட் ஹெல்த் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு. இதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, ஆர் வாட் இஸ் யுவர் சஜஷன் ஆன் தட் அப்படின்றது கேட்டிருக்கேன். ஓகேங்க, சரி, நிறைய பேத்துக்கு சிக்கரினா என்ன அப்படிங்கிறது தெரியல. கஸ்டமர்ஸே கேட்கறாங்க சிக்கரி இருக்கா, நிறைய இருக்கா அப்படின்னு. என்ன சிக்கரினா என்னங்க அப்படின்னு நான் திருப்பி கேட்கும்போது அது ஏதோ வந்து கலப்படம், அது ஒரு கலப்படம், அது குடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்சம்ஷன் இருக்குதுங்க. பட் த திங் இஸ் சிக்கரி இஸ் அ ரூட். அது எங்க இருந்து வந்தது அப்படின்னா ஒரு ரூட்டுங்க. நம்ம எப்படி முள்ளங்கி வேற ரூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கன்சியூம் பண்றோமோ அது மாதிரி தட்ஸ் அன் எடிபிள் ரூட் தான், தட்ஸ் அ ப்ராசஸ்டு ரூட். அது என்ன பண்ணுதுன்னா ஒரு காஃபியோட கலக்கும் போது அதோட தன்மையை பெருசா அதை சேஞ்ச் பண்றது இல்லை. சில விஷயங்கள் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், சில ஃபிளேவர்ஸை தேவையில்லாத சில இதை வந்து அது கொஞ்சம் குறைக்கும். ஸோ அது மாதிரி இதுதான் சிக்கரி பண்ணுது. அண்ட் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் டு see that இப்போ யூரோப்பியன் மார்க்கெட்ல சிக்கரி எஸ்பிரஸோ தனியா காஃபி ஷாப்ல குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக. ஸோ அது எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. பிகாஸ் இப்போ பாத்தீங்கன்னா ஏன் சிக்கரி வந்ததுன்னா டு ரெடியூஸ் த ப்ரைஸ். ஏர்லி பீரியட் இந்தியாவுக்குள்ள காஃபி வரும்போதெல்லாம் வந்து காஃபி ப்ரைஸ் இஸ் வெரி ஹை அண்ட் அகைன் எல்லாருனாலே அஃபோர்டபுளா இல்லாதனால எல்லாரும் குடிக்கணுங்கிறக்காக அண்ட் நமக்கும் காஃபி கிடைக்கல, நம்மளோட டிமாண்ட் ஜாஸ்தி பட் சப்ளை இல்லை அப்படிங்கறக்காக சிக்கரிங்கிற ஒரு ப்ராடக்ட் அந்த ரூட் ஐடென்டிஃபை பண்ணி அதை உள்ள கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 80-20, அதாவது 80% காஃபி அதுல 20% சிக்கரி, 70-30, 50-50 அப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ சிக்கரி நல்லது இல்லை அப்படிங்கறதுலாம் இல்லைங்க. சிக்கரி டசன்ட் ஹார்ம் யூ. இன்ஃபேக்ட் யூரோப்ல இப்போ வந்து அதை ஹெல்த் பெனிஃபிட்டா குடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஐ வாஸ் ஆல்சோ ரீடிங் தட் ஆர்டிகல் அபவுட் இட். அது பண்றாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் அ காஃபி வந்து இட்ஸ் சேலஞ்சிங் இன் இந்தியா. அது மெயின் லேபர் ஒரு மேன் பவர் ஓரியன்ட் ஒரு காஃபி எஸ்டேட்டை மெயின்டைன் பண்றது தட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். நிறைய பேர் விட்டுட்டு போறாங்க. ஒரு 100 ஏக்கர் வச்சிருந்தாங்கன்னா இப்போ 80 ஏக்கர் ஆக்கிட்டாங்க, 60 ஏக்கர் ஆக்கிட்டாங்க. ஏன்னா ஆளுகளை வச்சு நம்ம எப்படி விவசாயம் பண்றதுதான் அதை பண்ண முடியலைங்கிற ஒரு மேஜர் சேலஞ்ச் இருந்துகிட்டே இருக்கு. பட் கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 கேப்புக்கும் பாத்தீங்கன்னா ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஎஸ் கம்பெனி, ஒரு காஃபி ஷாப், அவங்க வந்து தே பில்ட்
காஃபி மாக்கிங் காஃபி, அதாவது காஃபியாரே அவங்க லேப்ல டெவலப் பண்ணி ப்ராடக்டாவே கொண்டு வந்துட்டாங்க. நீங்க குடிச்சீங்கன்னா அது காஃபியா தான் இருக்கும், பட் தட் இஸ் நாட் க்ரோன் இன் காஃபி எஸ்டேட். ஸோ இந்த டிமாண்ட் வரும்போது இப்போ எப்படி நம்ம லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் கொண்டு வரோம், எதுல டிமாண்ட் ஜாஸ்தியாகுது பட் நம்மளால ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும்போது ஒரு அல்டர்னேட் கண்டிப்பா வந்துருங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இந்த மார்க்கெட்ல இப்படி எக்ஸ்ப்ளோர் ஆகுது, எவால்வ் ஆகுதுங்க. ஸோ சிக்கரி வந்து இட் டசன்ட் அஃபெக்ட் யூ, ஸோ இன் தட் வே. ஓகே, வெரி வெரி டீடைல்டு அண்ட் கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன். அடுத்ததாக இந்த ஹியூமன் ரிசோர்சஸ் ஆஸ்பெக்ட் நீங்க டச் பண்ணினதுனால அதை சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு கேள்வி, இப்போ உங்களுடைய பிரான்ச்சைசி ஸ்டோரை நம்ம எடுத்து ரன் பண்ணும் பொழுது அந்த ஹியூமன் ரிசோர்சஸ் ஏரியா சேலஞ்சஸ், ரெக்ரூட்மெண்ட், ட்ரைனிங், எமர்ஜென்சி people getting either they abscond or they don't turn up or they don't reply or they don't come for the job. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுடைய சப்போர்ட் என்ன மாதிரி இருக்கும் உங்களுடைய பிரான்ச்சைசி பீப்புளுக்கு அப்படிங்கிற கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகே, மேன் பவர் சேலஞ்சஸ் வந்து irrespective ஆஃப் கண்ட்ரி, irrespective ஆஃப் இண்டஸ்ட்ரி, irrespective ஆஃப் பிளேஸ், எல்லாத்துக்குமே இருக்குங்க. But still we need to do the business. I cannot say the same thing while running a business. or McDonald's or KFC or even or Subway or a Starbucks, they don't tell like manpower challenge irukku adanaல நான் எக்ஸ்பேண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லல. The challenge is always there, still it is there. எங்களுக்கு தீபாவளிக்கு ஊருக்கு போனவங்க இன்னும் வரல, எங்களுக்கு வந்து மேன் பவர் ஷார்டேஜ்ல தான் ரன் பண்றோம். இந்த வீக்கே எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. தட்ஸ் ஆல்வேஸ் தேர். பட் ஸ்டில் you want to run the show, you want to give a better coffee, you want to give a better product to the consumer. அதை ஒர்க் பண்ணும்போது நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டீம் தனியாக டெவலப் பண்ணியிருக்கோம், ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தனியாக பண்ணுறோம், ட்ரைனிங்க்கு பண்ணுறோம். ட்ரைனிங்க்கு லட்சமாக செலவு பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஃபார் த ரிட்டன்ஷன். எனக்கு வெளியில் போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் தேர் ஓன் ஜாப். அப்படிங்கிறதுக்கு வி ஆர் ட்ரைங் டு ஸ்பெண்ட். இது மாதிரி different things manpower challenges க்கு நாங்க ஆல்வேஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அண்ட் ஃபார் அ ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட், சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர்ஷிப் அவுட்லெட், இப்போ யூஎஸ்ல ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்றோம்னா தட் இஸ் அ டிஃபரண்ட் சினாரியோ. பட் இந்தியாவில் ஓப்பன் பண்ணா தட்ஸ் அ டிஃபரண்ட் சினாரியோ. இந்தியாவில் ஒருத்தர்கிட்ட இடம் இருக்குது, பிரைம் லொகேஷன்ல இருக்குது, அவருக்கான இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்க என்ன பண்றோம், நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாங்க கம்ப்ளீட்டா டேக் கேர் பண்ணிக்கிறோம். we will take care of the recruitment, we will take care of the training, we will run the show. பணத்தை உங்களுக்கு கொடுத்துறோம், லாபம் என்னங்கிறத காமிச்சிடும். நீங்களே உள்ள உட்காந்து கல்லால உட்காந்தாலும் சரி, பட் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவேன். சும்மா வந்துட்டு உட்காந்துட்டு பார்க்கலாம் கூடாது. பட் கணக்கு பார்க்குறீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படிங்கிற மாதிரி வி ஆர் டூயிங் இட்டுங்க. மேன் பவர் சேலஞ்சஸ் எல்லாத்துக்கும் இருக்குதுங்க, இல்லாத ஆட்களே இல்லைங்க. அது வந்து எல்லா கண்ட்ரிலையும் இருக்குங்க, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இருக்குங்க. இப்போ ஆஸ்திரேலியால எடுத்துட்டீங்கன்னா வி ஆர் ட்ரைங் டு ஒர்க் ஆன் அ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். அங்க லேபர் லா இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். அங்க வந்து per hour I have to spend more dollars to have them. அப்படிங்கும்போது நான் இங்க கொடுக்குற ரேட்டுக்கோ நான் இங்க கொடுக்குற ப்ராடக்ட் காம்போக்கோ அங்க ஒர்க் பண்ண முடியாது. ஐம் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் சினாரியோ. அங்க அப்படி ஒர்க் பண்றேன். சிங்கப்பூர் எடுத்துட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட் காஸ்ட் இஸ் வெரி ஹை. அங்க வந்து அதே மாதிரி அது வேற மாதிரி ஒர்க் பண்ணணும். யூஎஸ் எடுத்துட்டீங்கன்னா அது வேற மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்படித்தான் we are trying to work in a different இதுங்க. இதாங்க சார் உங்களோட மேன் பவர் சேலஞ்சஸ் டெய்லியும் பாக்குறோம் இது. பட் நான் வந்து அது ஒரு ப்ராசஸா பாக்குறேன், அவ்வளவுதான். ஃபேண்டாஸ்டிக். ஸோ அதை ஒரு கிளியர் கட்டான விஷயத்தை நீங்க வந்து நம்ம மக்களுக்கு ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்களை அதை எப்படி ஒரு ப்ராசஸா எடுத்துக்கிட்டு நம்ம அதை கடந்து போகணும் அப்படிங்கிறதையும் யூ ஹவ் எக்ஸ்பிளைன் இட் வெரி வெல். அடுத்ததாக இந்த காஃபி பிஸ்னஸ்ல நீங்க சொன்ன மாதிரி இட் இஸ் லைக் அ மேரேஜ் அசோசியேஷன். நம்ம எடுத்தோடனே ஒரு 2 வருஷத்துல நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும், நம்ம ஒரு பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல போடலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க படிப்படியா வரணும், உங்களுடைய ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கறது ஆரம்பத்திலே உங்களுடைய ஒரு விளக்கத்துல தெளிவாக சொன்னீங்க. அதையும் தாண்டி நிறைய நம்ம சொந்தங்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்வி, இந்த காஃபி பிசினஸ் நிறைய பேர் இதை ஐடென்டிஃபை பண்ணி வெவ்வேறு பேர்கள்ல வெவ்வேறு பிராண்டட் காஃபி ஷாப்ஸ் ஒரு பெரிய காம்படிஷனாக வந்து கொண்டு இருக்கின்றது. தோ நீங்க வந்து உங்களுடைய இனிஷியல் ஓப்பனிங் ஸ்லைட்லயே இது வந்து ஒரு 14,000 கோடி பிசினஸ் அப்படின்னு சொல்லி அது நம்ம வந்து 23rd பொசிஷன்ல இருக்கோம், இயர் ஆன் இயர் 10% growth இருக்குன்னு சொன்னாலும் இது வந்து நம்ம ஒரு முதலீடு செஞ்சா நார்மலா
எத்தனை வருடங்கள் கழித்து ஒரு மால்லயோ அல்லது ஒரு ஹைவேலயோ நம்ம முதலீடு செய்யும் பொழுது எத்தனை வருடங்கள் கழித்து நம்மளுக்கு அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கறத நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதாவது மால்ல ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, ஒருத்தர் NHல கேள்வி கேட்டிருக்காரு, ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட் ஏரியால கேள்வி கேட்டிருக்காரு, ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலா உங்களோட வியூ, இதனுடைய அவுட்லுக் என்ன அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வி. இதுல மால், அதாவது நான் 2 விதமா நான் பிரிக்கிறேங்க இதுல. ஒன்னு கேபிட்டிவ் ஆடியன்ஸ். கேபிட்டிவ் ஆடியன்ஸ் சொல்றது வந்து அந்த இடத்துல நான் மார்க்கெட்டிங்கோ கஸ்டமர் வர வைக்கிறதுக்கோ நான் என்னோட மெனக்கெடுதல் நான் ஒர்க் பண்றது வந்து கம்மியா இருக்கும். இன்னொன்னு ஹை ஸ்ட்ரீட்ஸ், அதாவது அந்த கேபிட்டிவ் ஆடியன்ஸ் சொல்றது மால், ஹாஸ்பிட்டல்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், இது எல்லாமே வந்து கேபிட்டிவ் ஆடியன்ஸ். இல்ல ஒரு ஐடி கம்பெனிஸ், இது எல்லாமே வந்து ஒரு கேபிட்டிவ் ஆடியன்ஸ். கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் சர்வ் பண்ணணும், அவ்வளவுதான். இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து ஹைவேஸ், ஹை ஸ்ட்ரீட்ஸ், அதாவது ஏதோ ஒரு ஏரியால ஆரம்பிக்கிறது. இது 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 வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோங்க. ஸோ வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கேயும் ரொம்ப வேறுபடும். எங்களோட சில கடைகளே பார்த்தீங்கன்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை 3 மாசத்துல எடுத்திருக்கிறோம், சிலது போட்டதுல 3 வருஷத்துல எடுத்திருக்கிறோம். பட் இன் ஜென்ரல் நீங்க இந்த கேபிட்டிவ் ஆடியன்ஸை ஒரு சைடா வச்சுட்டு ரெகுலர் ஆடியன்ஸ், ஹை ஸ்ட்ரீட் ஆடியன்ஸ், அதாவது ஒரு ஹைவேஸ்லயோ ஒரு 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 ஏரியால ஆரம்பிக்க கடைகள்ல குறைஞ்சது ஒரு 3 வருஷம் ஆகும். ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில 3 to பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு 5 crores போடுறீங்க அப்படின்னா that will take 5 years. So this is what the time period for the return on investment. So இந்த பொறுமை இருக்கணும். You have to identify the market as well. So இதுதாங்க. பட் கேபிட்டிவ் ஆடியன்ஸ் ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் வே. இங்க சேல்ஸ் எல்லாம் உங்களால ஒரு கட்டத்துக்கு மேல பூஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள இருக்கேன் அப்படின்னா வர கஸ்டமர் தான் நான் சர்வ் பண்ண முடியும். ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கேன்னா அங்க 1000 பேர் ஒர்க் பண்றாங்க, 1000 பேர் தான். அன்னைக்கு சேல்ஸ் எல்லாம் என்னால என்ன நினைச்சாலும் பண்ண முடியாது. மேபி ஐ கேன் ஒர்க் ஆன் நியூ ப்ராடக்ட்ஸ், நியூ காம்போஸ், பட் அதுக்காக பிரைசிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக முடியாது. அது மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். பட் ஹை ஸ்ட்ரீட்ஸ்ல அப்படி கிடையாது, வெளியில அப்படி கிடையாது. ஹைவேஸ்ல இஃப் யூ ஆர் ரியலி டூயிங் வெல் அப்படின்னா இட் வில் டேக் டு அ கிரேட் ஹைட்ஸ், நல்ல நம்பர்ஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 things. ஓகே. ஸோ கடைசியா ஒரு கேள்வி. நிறைய நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் அல்லது எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை வச்சு பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே அந்த ஒரு ரெடிமேட் காஃபி மிஷின் எடுத்துட்டு போயிட்டு அங்க காஃபி சேல்ஸ் பண்ற மாதிரியோ இல்ல நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களை சார்ந்த ஊழியர்களுக்கு அவங்களே மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கிற மிஷின்ஸ், அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? அல்லது அந்த மாதிரியான ஃபோக்கஸ் நம்ம இண்டஸ்ட்ரி, உங்களுடைய பார்வையில் அது இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ரெடிமேட் மிஷின் இருந்ததுன்னா இமீடியட்டா அவங்க வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணி உங்களுடைய பிராண்ட் வாங்கலாமா, நாங்க ஏற்கனவே மிஷின் வச்சிருக்கோம் உங்க டிகாஷன் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய வந்திருக்கிறது. சார், நம்ம டிகாக்ஷன் கேட்டனால ஸ்டில் எனக்கு வந்து நிறைய ஊர்ல டிராவல் பண்றவங்க, அதாவது நிறைய சின்ன ஊர்ல கடை வச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து வால்யூம் பெருசா இருக்காது. அதுக்காக ஒரு மெஷின் ஆன் பண்ணிட்டு அதுக்கு பாலை கொதிக்க வச்சு டிகாஷனை கொதிக்க வச்சு, இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லயே வைக்க தேவையில்லை. எங்க டிகாக்ஷன் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம பேக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது இது அவங்க பல்கா வாங்குறாங்க, ஒரு 10 பேக்கெட் தாங்க, 20 பேக்கெட் தாங்கன்னு. ஸோ அந்த இடத்துல அது யூஸ் ஆகுங்க. அண்ட் வென் யூ கம் டு அ மிஷின், நாங்க வந்து அந்த லேர்னிங் ஃபீ அப்படின்னு சொன்ன அந்த ஒரு ஸ்லைட்ல வந்து அது இதுக்கு நான் ரிலேட் பண்றேன். We have developed our own coffee vending machine. ஃபில்டர் காஃபி எப்படி நாங்க வந்து ஒரு கன்வென்ஷனல் சொல்றது எங்க கடையில வந்து எப்படி குடிக்கிறீங்களோ சிமிலர் டேஸ்ட் எங்கனால மிஷின்ல கொடுக்க முடிஞ்சது. We have developed a machine with an IoT concept. நீங்க வீட்டுல இருந்துட்டும் கூட ஃபங்க்ஷன் பண்ணலாம். மிஷின் நம்பர் 1 எத்தனை காஃபி போயிருக்குது, எத்தனை டீ போயிருக்கு, எப்போ ப்ரூ பண்ணியிருக்காங்க, எப்போ ஆன் பண்ணியிருக்காங்க, எப்போ ஆஃப் பண்ணியிருக்காங்க, நீங்க இங்க இருந்து பட்டன் அமுத்துனீங்கன்னா கூட வரும். ஒரு ஐடி கம்பெனில அவங்க ஐடி கார்டு ஸ்கேன் பண்ணா அவங்களுக்கு ஒரு காஃபின்னு வரும். 2வது டைம் ஸ்கேன் பண்ணாங்கன்னா வராது. இந்த அளவுக்கு நாங்க டெவலப் பண்ணி வச்சுட்டோங்க. பட் நாங்க கடையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கோயம்புத்தூர் மாதிரி மார்க்கெட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து மார்க்கெட் மெச்சூர் ஆகல. ஸோ மார்க்கெட் மெச்சூர் ஆகாம என்னங்க எனக்கு மிஷின் காஃபில வேணாம், ஆனா குடிச்சு பாருங்க நல்லா இல்லைன்னா சொல்லுங்க அப்படின்னா சொல்ற ஒரே வார்த்தை நல்லா இல்லை. நான் கையில எடுத்து ஆத்தி கொடுத்தாலும் அதையும் இதையும் ஒரே மாதிரி நல்லா இல்லை, மிஷின்ல கொடுத்தா நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு 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 பெர்செப்ஷன் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தனால நாங்க மிஷினை திருப்பி எடுத்துட்டோங்க. எங்களோட க்ளோஸ்ட் ஆடியன்ஸ் நான் சொல்ற மாதிரி அந்த ஐடி கம்பெனிஸ் அங்கெல்லாம் வழியே இல்லைங்க.
மேபி அவங்களுக்குலாம் வந்து மெஷின் காஃபி தான் குடிச்சினாலும் குடிச்சிருவாங்க. ஏன்னா பிகாஸ் தே வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் தயர் டே, ஹேவ் டு ஒர்க் ஃபார் த ஹோல் டே அப்படிங்கும்போது அங்கே சாப்பிட்டுருவாங்க. பட் வெளியில இட்ஸ் அ ப்ராப்ளம். மார்க்கெட் மெச்சூர் ஆகாம யூ கேனாட் ஃபோர்ஸ் தெம் டு டூ இட். பழைய கதை தான். அப்பா ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங் மாதிரி நான் டெவலப் பண்ணி வச்சுட்டு வித்தே ஆகணும், இதுலயே குடிச்சாகணும், நான் அதுல ஸ்டபானா நின்னா என்னால பண்ண முடியாது. ரொம்ப ஃபார்வர்ட் திங்க் பண்ண முடியாது. மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. மார்க்கெட் மெச்சூரா இருந்ததுன்னா பண்ணலாம். வி ஹாவ் அ மிஷின், பட் ஐ டோன்ட் சஜஸ்ட் அ மிஷின் ஃபார் ஆல் லொகேஷன்ஸ். எந்த இடத்துல நீட் இருக்குதோ அந்த இடத்துல பண்ணலாம். இப்போ யூஎஸ் மார்க்கெட்டுக்கு மிஷின் கொடுத்தாவே ஈஸியா ஃபங்க்ஷன், பிகாஸ் ஆல்ரெடி பீப்புள் ஆர் ஓகே வித் இட். அதுல ஃபில்டர் காஃபி வருதா வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து ஆத்தி கூட எனக்கு அப்படிங்க. இதுதான் டிஃபரன்ஸ் சார். ஓகே ஓகே, வெரி வெரி வெல் எக்ஸ்பிளைன். சொந்தங்களே, நீங்கள் பல வகையான பல தினுசான கேள்விகளை சுத்தி வளைத்து காஃபியை எப்படி நம்ம பிசினஸ் ஆக்க முடியும், அது பொருந்துமா பொருந்தாதா, எவ்வளவு லாபம் குளிக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. எப்படி நம்ம இன்றைய சிறப்பு விருந்தினருடைய நிறுவனத்தை அணுகலாம் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க. சேட் பாக்ஸ்ல அவருடைய நிறுவனத்தினுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் லிங்க் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த லிங்கை நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு யூ கேன் கெட் இன் டச் வித் டுடே ஸ்பீக்கர். உங்களுடைய ஏரியா எந்த மாதிரி வாக்கின், எந்த மாதிரி பிஸ்னஸ் அவுட்கம் நீங்க வருதுன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது அவருடைய காணொலி தொகுப்புல சொன்ன மாதிரி நீங்களே ஒரு ஸ்மால் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிட்டு அவர் குறிப்பிட்டது போல 3 லட்சத்திலிருந்து 25 லட்சம் வரைக்கும், அல்லது நீங்க ஒரு ரெஸ்டாரண்டா கம்பைன் பண்ணி பண்ணும் பொழுது தேர் இஸ் நோ லிமிட். நீங்க எவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட் வேணாலும் போட்டு அதுல வந்து இன்றைய தி சவுத் இந்தியன் காஃபி ஹவுஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டையும் உள்ள கொண்டு வந்து நீங்க வைக்கலாம் அப்படிங்கறத தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஸோ அதற்கு மேற்பட்ட சில சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, எங்க இருந்தெல்லாம் காஃபி பீன் சோர்ஸ் பண்றீங்க, என்ன பர்சன்டேஜ் பண்றீங்க. ஸோ அதெல்லாம் நீங்க அவருடைய நேரடி உரையாடல்ல நீங்க எந்த ஏரியால லொகேஷன்ல எந்த மாதிரி ப்ரொஃபைல்ல நீங்க பில்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு உரையாடலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லி, கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா அண்ட் கேபிஎன் யுஎஸ்ஏ ஒரே குழுமமாக கேபிஎன் குளோபல் அப்படின்ற ஒரு கொடையின் கீழ் இருக்கக்கூடிய இந்த 109வது காணொலி தொகுப்புல நம்ம கூட காஃபி வித் மிஸ்டர் அமர்நாத் அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல்ல ஒரு அருமையான காஃபி இண்டஸ்ட்ரியை பத்தி, நம்மளுக்கு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு சேலஞ்சஸ் இருக்கு, அந்த காஃபி ஆன் வீல்ஸை பத்தி அவர் சொன்ன விளக்கங்கள் மிக அருமை. ஸோ எந்த சேலஞ்சஸ் இருக்கு, அது எப்படி நம்ம அதை வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம அதை டேப் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபியூச்சர் கான்செப்டை மைண்ட்ல வச்சு அதுக்கு கியர்ட் அண்ட் ப்ரிப்பேர்ட் ரெடி அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனையும் இந்த ஒரு நிறுவனம் எப்படி எடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தார். ஸோ இந்த ஒரு தருணத்தில் நமது சொந்தங்கள் சார்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு வி.டி. அமர்நாத், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் தி சவுத் இந்தியன் காஃபி ஹவுஸ் அவர்களுக்கு நமது சொந்தங்கள் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும்
இலவசமாக எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 கூட்டல் 6*13299144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.